ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். சப் நேஷனலிசம், இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுதா? சரி, கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்தியா வச்சுக்கலாம். ஸோ இந்தியா மீது உங்களுக்கு பற்று இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? நேஷனலிசம் சொல்லலாமா? ஸோ இந்தியான்ற கண்ட்ரிக்குள்ளே தமிழ்நாடு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாம தனியாக ஒரு நாட்டை உருவாக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கு பேர் வந்து சப் நேஷனலிசம். இந்தியான்ற நேஷன் மேலே இருக்கிற பற்றை விட உங்கள் பகுதி மேலே அது ஒரு நாடாக உருவாகலான்ற பற்று இருக்குல்ல. ஸோ நேஷனுக்குள்ளே இன்னொரு குட்டி நேஷன், சப் நேஷனலிசம். ஆக்சுவலாக தமிழ்நாடை விட இந்த சப் நேஷனலிசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பயங்கரமான முன்னோடி பகுதிகள் இருக்குது. ஒன்று பெங்கால், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது முக்கியமானது வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்களை தான் மராத்தியர்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டரில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாட்கள் எங்கே வந்திருப்பாங்க? ஒன்று பெங்காலியாக இருப்பாங்க, இல்லை மராத்தாஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தாஸ் வச்சுக்கலாம், திலகர் வச்சுக்கலாம், கோபாலகிருஷ்ணன் கோகலே வச்சுக்கலாம், சாவர்கர் வச்சுக்கலாம், அம்பேத்கர் வச்சுக்கலாம், ஜோதிபாய் பூலே, இத்தனை பேர் உருவாக்குறாங்களே. அதுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ரீசனாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்குல்ல, அது மெட்ராஸ் வச்சுக்கலாம். மெட்ராஸ்ன்ற ஒரு பகுதி நேச்சுரலாக உருவாயிருக்கா. பட் மகாராஷ்டிரான்ற பகுதி இருக்குல்லைங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைமில் மகாராஷ்டிரா மராத்தாஸ் அப்படின்ற ஒரு ரீஜனே கிடையாது. ஒரு கன்சாலிடேட் பண்ணப்பட்ட ஒரு பகுதியே கிடையாது. இங்கே இருக்கிற மக்களை நம்ம என்ன சொல்லலாம்? அடியாட்கள் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லலாம் மெர்சனரி சொல்லுவாங்களே, அதாவது சோல்ஜர்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஊரில் சண்டை நடக்குதுன்னா உங்களுக்கு சோல்ஜர்ஸ் வேணும்னா இங்கேருந்து ஆட்களை கேட்பாங்க, இவங்க சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஸோ சண்டை போகிற ஒரு ஆட்கள் தான். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி பகுதி மராத்தியர்கள் அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் கிடையாது. பட் முகல்ஸ் வந்தாங்களே, முகல்ஸ் ரூல் பண்ணிருக்கும் போது அவங்களோட எய்ம் என்ன வருது? நார்த் இந்தியா முழுக்க கவர் பண்ணணும். பட் அதை விட சவுத் இந்தியா முழுக்க, அதாவது டெக்கன் பகுதியை கவர் பண்ணுன்ற மெயின் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருந்துச்சு? அவுரங்கசீப் தானே. எஸ். ஸோ அவுரங்கசீப்போட பாலிசி யாருக்கு பிடிக்கல? இந்த மராத்தியருக்கு பிடிக்கல. அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே வந்து அவுரங்கசீப்போட பாலிசிஸ் பிடிக்கல. அவங்க உள்ள வர்றது, இந்த இடத்த கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறது, இதனால மக்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ரெபல் ஃபீலிங் இருக்கு. ரெபல்னா புரியுதா? அவுரங்கசீப் எதிர்த்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கோவம் இருக்கு மக்கள் மேல. அந்த மராத்தா மக்களோட அந்த ரெபலியன் கேரக்டர் இருக்குல்ல, அதோட சிம்பிள் தான் யாருன்னா சிவாஜி. ஸோ இவர் தான் என்ன பண்றாருன்னா, முகல் எம்பையர், முகலோட ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆட்சியை உருவாக்கணும்ன்ற ஒரு எய்ம்ல இங்க இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு நமக்குன்னு ஒரு பகுதி வேணும், நமக்குன்னு ஒரு ஆட்சி வேணும் உருவாக்குனது தான் இந்த மராத்தாஸோட எம்பையர். இந்தியாவோட ஹிஸ்டரியில நிறைய எம்பையர் இங்கே வரும், அதாவது டெல்லியில வரும். டெல்லியில் ஆட்சிகள் மாறிட்டு இருக்கும், முஸ்லீம் வருவாங்க, அடுத்த ராஜ்புட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நார்த்தில் இருக்கிற ஒரு எம்பையர் தான் என்ன ஆகும்னா, டுவர்ட்ஸ் சம்டைம் சவுத்துக்கு வந்து டெக்கன் பகுதியை பிடிக்கும், சில பேர் பிடிப்பாங்க. பட் ரொம்ப ரேர் தான் சவுத்துல இருந்து, டெக்கன்ல இருந்து ஒரு எம்பையர் வந்து நார்த் இந்தியாவை பிடிக்கிறது ரொம்ப ரேர். அதுல ஒரு ஆட்கள் தான் யாருன்னா மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் எம்பையர் வந்து டெக்கன் பகுதியில இருந்து நார்த் முழுக்க பரவுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா முகல்ஸ் தான் எல்லா பகுதி கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் வாங்குவாங்களா. பட் மராத்தாஸ் என்ன பண்ணாங்கன்னா முகல்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கினாங்க. நாங்க வந்து உங்க பகுதியை பிடிக்காம இருக்கணும்னா எங்களுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு டெக்கன்ல இருக்கிற ஒரு எம்பையர் வந்து முகல்ஸ் கிட்ட டாக்ஸ் வாங்கின ஒரு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அது ரொம்ப ரேர் ஹிஸ்ட்ரி தான். அதில் ஒன்று மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ்க்கு வந்து ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் நாம இந்த மாடர்ன் இந்தியாவில் எந்த டைம் பார்க்க போகிறோம்னா 1700 1819. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, மராத்தாவோட எம்பையர் வந்து பயங்கர சூப்பராக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அவங்களோட கோல்டன் ஏஜும் இந்த பீரியடில் தான். பட் கடைசி 1819 முடியும் போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த மராத்தன் பகுதியையும் டிஃபீட் பண்ணிடும். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் 1700 1819 அந்த மராத்தாஸ்க்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடுவில் ஒரு வார் நடக்குதுல்ல, அந்த வார் தான் ஆங்கிலோ மராத்தா வார்னு சொல்லுவாங்க. படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆங்கிலோ மராத்தா வார் வந்து ஒரு 3 வார் இருக்கும். ஃபர்ஸ்ட் மராத்தா வார் வந்து 1775 1782 தானே. எஸ், 1782. அதுக்கப்புறம் வந்து மராத்தாஸ்க்கும் கம்பெனிக்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வரும். அண்ட் செகண்ட் வார் இப்போ 1803 1805 அண்ட் தேர்ட் வார் இப்போ 1870 19. ஸோ தேர்ட் வார் எண்டில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிடும்? ஒட்டுமொத்த மராத்தாஸ் பகுதியையும் கேப்சர் பண்ணிடும். ஸோ இந்த 3 வாரோட காசஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, யார் ஜெயிச்சா, என்ன காரணம், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கட்டுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட் மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு 2-3 லைன்ல சம்மரைஸ் பண்ணிடலாம். ஆங்கிலோ மராத்தா வார்னா என்ன, ஏன் நடக்குது அப்படின்றத சிம்பிளா ஒரு 4-5 லைன்ல சம்மரைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த சம்மரைசேஷன் தான் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் பெங்காலில், அப்புறம் வந்து கர்நாடிக்கில் என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தீம் தான். சக்சஷன் டிஸ்பியூட் மீனிங் புரியுதா? அடுத்த ராஜா யாருன்னு சண்டை வரும், அந்த சண்டை யார் யூஸ் பண்ணிப்பா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யூஸ் பண்ணிப்பா. சேம் அதே தான், பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மராத்தாஸில் வந்து ராஜாவுக்கு என்ன பேர்? சத்ரபதியா? கரெக்டா? நம்ம சத்ரபதினு சொல்ல நமக்கு யார் ஞாபகம் வருது? சத்ரபதி சிவாஜியில். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த ரீசன், அந்த பகுதியை வந்து மராத்தாஸ்னு நமக்குன்னு ஒரு பகுதி உருவாக்கணும்னு அந்த ஃபவுண்டேஷனை உருவாக்குனது யாரு? சிவாஜி. அதனால நமக்கு அது அவரோட பேர் ஞாபகம் வருது. பட் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தமிழில் எப்படி ராஜாவோ, மேபி பெங்காலில் வந்து நவாப் எப்படி சொல்கிறோமோ, சேம் லைக் தட் ராஜாவுக்கு அந்த வார்த்தை வந்து சத்ரபதி. ஸோ இவரோட வச்சுக்கலாம், பிரசிடென்ட் வச்சுக்கலாம். இந்தியா படி பார்த்தா பிரசிடென்ட். அடுத்த யார் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்களே. இந்த மாதிரி சத்ரபதி வந்து ஃபர்ஸ்ட் டாப் லெவல். ரெண்டாவது லெவல் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆள் இருப்பார். அவங்க பேர் என்னது? பேஷ்வா சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆள் இருப்பார் பிரைம் மினிஸ்டர். ஓகே. ஸோ சத்ரபதி, அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பிரைம் மினிஸ்டர், அதாவது பேஷ்வாவா? எஸ். அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற நிறைய குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. அந்த ஒவ்வொரு சோல்ஜர் குரூப்புக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்களா? அவங்களாம் சொல்லலாம், கமாண்டர்னு சொல்லலாமா?
பட் இங்கே என்ன பேர், சர்தார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மராத்தாஸ்னாலே நம்ம வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான போஸ்ட். ஃபர்ஸ்ட் யார், ராஜாவா, அதாவது சத்ரபதியா, அது கீழே ஒர்க் பண்ணுற பேஷ்வாவா. ஃபியூச்சரில் யாரோட பவர் அதிகமாகுது, ராஜாவை விட பேஷ்வா பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து பவர் அதிகமாகுது. என்ன காரணம், அவங்களால தான் நிறைய இடத்த கேப்சர் பண்ண முடியுது. ராஜாக்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்காங்க. ஸோ பேஷ்வா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது தான் யார் கேட்குறாங்க, ராஜாவே கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க கீழே ஒர்க் பண்ணுற சோல்ஜர்ஸோட ஹெட் இருப்பாங்களே, ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸோட ஹெட் சர்தார்ஸ், அவங்க எல்லாருமே பேஷ்வாவாக மாறணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாரும் ஒரு சர்தாரை வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் தான் அடுத்த பேஷ்வா ஒரு ஆசைப்படுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து இல்லை நீ வரக்கூடாது, நாங்கள் தான் ஒரு ஆள் வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணலாம், இவங்களை எதிர்த்து சண்டை பண்ணுமா, இவங்க 3 பேர் இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு தோற்றுருவார். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மராத்தான் லீடர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்தாரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி மிச்சம் இருக்கிறவங்கள அடிச்சு காலி பண்ணுறாங்களா, இதுதான் என்னது, ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ சிம்பிளாக ஆங்கிலோ மராத்தா வார் என்னன்னு சொன்னால், அந்த பதவி இருக்குல்ல, இந்த பேஷ்வா போஸ்ட் மேலே இருக்கிற கிரீடினஸ்னால அவங்களுக்குள்ளே மராத்தாஸ்குள்ளே இந்த சர்தார்ஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்ல, இன்டர்னல் கான்ஃப்ளிக்டா. அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வரா, பிரிட்டிஷ் வராங்க, மற்றவங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதுதான் ஆங்கிலோ மராத்தா வார். பட் கடைசியாக தேர்ட் மராத்தா வார் என்ன ஆகுதுன்னா, எல்லா மராத்தாஸ்க்கும் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதாவது இந்தியா முழுக்க, பெங்காலில், மைசூரில், கர்நாடிக்கில், எல்லா இடத்துலையுமே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் அந்த இடத்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து பெங்கால் பகுதி அவங்க பிடிச்சிட்டாங்க, ஹைதராபாத்தை பிடிச்சிட்டாங்க, மைசூரை பிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம பேஷ்வான்ற போஸ்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை தோக்கடிச்சிட்டு கடைசியாக ஒட்டுமொத்த மராத்தாஸையும் யார் பிடிச்சிப்பா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே சண்டை வந்தாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு எல்லா மராத்தாஸும் ஒன்றா சேர்ந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதுதான் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ அவங்களோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னால கெயின் ஆகிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றதை யார் ரிலைஸ் பண்ணிட்டா, மராத்தாஸ் ரிலைஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனலி யார் ஜெயிக்கிறா, லாஸ்ட் வாரில் கம்பெனி ஜெயிக்குது. இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் யார் கேப்சர் பண்ணிக்கிறா, கம்பெனி கேப்சர் பண்ணிக்குது. இதுதான் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இதுதான் வந்து மராத்தா பற்றியான ஷார்ட் ஹிஸ்ட்ரி. 1700 1819 என்ன நடக்க போதோ அதான் இப்போ ஷார்ட்டாக பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணலாம்னா 1700 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். 1656 இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, அதாவது மராத்தா பகுதி. என்ன காரணம்னா, சிவாஜி இருக்கார்ல, ஸோ இந்த இயரில் தான் 1656 தான் மராத்தான் எம்பையருக்கான ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், டெக்கன் பகுதியில் ஒரு ரீஜன் யார், ஒரு ஆள் பேர் யார், சிவாஜி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரீஜனை கன்சாலிடேட் பண்ணி இங்கே ஒரு ஆட்சியை உருவாக்குறாரா. 1656 என்ன எம்பையர் உருவாக்குறாரு, மராத்தான் எம்பையரை ஒரு சின்ன பகுதியை கன்சாலிடேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரா. எஸ். இதுக்கு பேரலா முகல் எம்பையரில் எந்த ராஜா இருக்காரு, அவுரங்கசீப்பா. ஸோ அவரோட மெயின் எய்ம் என்ன, இப்போ அப்படியே டெக்கன் ஃபுல்லாக வந்து தன்னோட ஆட்சியை எக்ஸ்பெண்ட் பண்ணுமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மராத்தாஸ்க்கும் முகல்ஸுக்கு என்ன வரும், கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா. ஏன்னா மராத்தான் பகுதியை தாண்டி தான் டெக்கனை பிடிச்சாகும். ஸோ அவுரங்கசீப்புக்கும் மராத்தாஸுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. பட் சிவாஜி வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். சிவாஜி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவுரங்கசீப்பால் டெக்கன் பகுதி கேப்சர் பண்ண முடியல. ஸோ சிவாஜி எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ சிவாஜி ஷோடு தி ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் தி முகல் சொல்லலாமா. எஸ். ஸோ 1658 1681 வரைக்கும் அவுரங்கசீப்பால் எதையும் பண்ண முடியல டெக்கன் ரீஜன். என்ன காரணம், அது வரைக்கும் சிவாஜியோட பீரியட். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவளை தடுத்துட்டார். 1681 அப்புறம் தான், சிவாஜி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த டெக்கன் பகுதி யார் பிடிக்கிறா, அவுரங்கசீப் வந்து பிடிக்கிறார். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 3 முக்கியமான இயர்ஸ். ஸோ 1656 அப்படியே போனால் 1681 அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 1707. இந்த 3 இயரோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதாவது இம்பார்ட்டன்ஸ் புரியுதா. இந்த நம்பர் சொல்ல, அந்த 5 6 நம்பர் சொல்ல அந்த ஈவெண்ட் புரியுதா. சிவாஜி என்ன பண்ணுறாரு 1656 இதுக்கப்புறம் அந்த மராத்தா பகுதியில் நான் தான் ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணுறாரா. அதுக்கு பேர் என்ன, கொரோனேஷன் சொல்லுவாங்க. அதாவது ராஜாவாக தன்னை சொல்லிக்கிறது. இனிமேல் மகாராஷ்டிராவோட பகுதியோட சத்திரபதி நான் தான் யாரும் அனௌன்ஸ் பண்ணுறா, சிவாஜி அனௌன்ஸ் பண்ணுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் முகல்ஸில் எந்த ராஜாவும் இன்ஃபேக்ட் அவுரங்கசீப் கூட இந்த சிவாஜியை இல்லை மராத்தன் பீரியட்ல மராத்தா பகுதியில் ராஜாக்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்மள வரும். ஈவன் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவாஜி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிவாஜி வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்காங்க. அகைன் சிவாஜியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் முகல்ஸ் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்ற அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட ட்ரை பண்ணாங்க. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சிவாஜி வந்து முகல் சொல்கிற எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணல இது வரைக்கும், அவர் இறந்து போகிற வரைக்கும் 1681. ஸோ சிவாஜி இறந்து போனதுக்கப்புறம் யாரோட போர் அதிகமாகுது, முகல்ஸோட போர் அதிகமாகுது. அதாவது அவுரங்கசீப்போட போர் அதிகமாகுது. அப்படியே ரிவர்ஸில் 1707 யார் இறந்து போயிடுறா, அவுரங்கசீப் இறந்து போயிடுறா. ஸோ அவுரங்கசீப் இறந்து போனதுக்கப்புறம் முகல் என்ன ஆகுது, வீக் ஆகுதா. அதுக்கப்புறம் அகைன் மராத்தாஸோட பவர் வந்து அடுத்த ஒரு 100 வருஷம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. நம்ம அதை தான் வந்து 1700 1819 வரைக்கும் படிக்க போகிற சொன்னால அது காரணம் தான். ஸோ 1707 அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அகைன் மராத்தா பவர் அதிகமாகுது. ஸோ இந்த பீரியட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சார்ட் மாதிரி ஒன்று சொல்கிறேன். இந்த மராத்தா ரீஜனோட முதல் சத்ரபதி யார், சிவாஜியா. ஸோ இவர் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த ராஜா யார், 2 பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிவாஜியோட பசங்க, ஒன்று வந்து
ஷாம்பாஜி இன்னொருத்தர் ராஜாராம். உங்களுக்கு தெரியும்ல, அவுரங்கசீப் இருக்கும்போதே 1681 யார் இறந்து போயிடுறா? சிவாஜி இறந்து போயிடுறாருல. இப்போ சிவாஜி கிடையாதுல்ல. ஸோ இன்னும் தைரியம் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜியோட பசங்களே கொலை பண்ணுறாரு. ஸோ அவுரங்கசீப் வந்து சிவாஜியோட பையன் ஷாம்பாஜியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. புரூட்டல் சொல்லுவாங்களே, ஸோ கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. இது இன்னும் மக்களுக்கு அதிகமான கோபத்தை உருவாகுது. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பார்த்து யார் பயந்துறாருன்னா ராஜாராம் பயந்துறார். ஸோ இதுக்கப்புறம் மரத்தால் இருந்தால் நம்மளையும் அவுரங்கசீப் கொண்டுருவாரு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்துடுறாரு. தமிழ்நாட்டில் அவங்க செஞ்சு தெரியும்ல, இங்கிலீஷில் ஜிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ செஞ்சிக்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இப்போ மராத்தா பகுதியில் சாம்பாஜியும் இல்லை, ராஜாராமும் இல்லை. இப்போ யார் இருக்கிறா? ராஜாராமோட ஒய்ஃப் தாராபாய். ஸோ தாராபாய் தான் மராத்தா பகுதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ன வரைக்குமே தாராபாயை பற்றி ஒரு பிரேவான ஒரு ஸ்டோரி வந்து மகாராஷ்டிராவில் பேசுவாங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், சிவாஜி இறந்து போயிட்டாரு. அடுத்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த சத்ரபதி ஒன்று சாம்பாஜி ஆகலாம், இல்லை ராஜாராம் ஆகலாமா. பட் ஒருத்தர் இறந்துடுறாரு, இன்னொருத்தர் ஊரை விட்டு ஓடி போயிடுறாரா. அடுத்து சாம்பாஜியோட பையன் ஷாகு. ஸோ அடுத்து இவர் ராஜாவாகலாம்ல. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ஷாகு அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு கூட்டு போயிடுறாரு. சரி, அரெஸ்ட்னா இப்போ பார்க்குறோம் இல்லைங்க, அது மாதிரி கிடையாதுங்க. ஜெயிலில் போட்டு அப்படிலாம் கிடையாது. அவரை வந்து மராத்தாவில் இல்லாமல் டெல்லியில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய பேலஸில் தங்க வச்சிடுறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. ஸோ அங்கேருந்து அவர் எதாவது பண்ணுவார் சொல்லிட்டு டெல்லிக்கு கூட்டு வந்துடுறாங்க. யார்? அவுரங்கசீப். ஸோ ஷாகுவாலையும் ரூல் பண்ண முடியாதா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தாராபாய் என்ன பண்ணுறாங்க, மராத்தா பகுதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையன், அவங்களோட வாரிசு என்ன பண்ணுறாங்க, அடுத்த சத்ரபதியாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா அரெஸ்ட் பண்ண ஷாகுவை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ஷாகு அகைன் என்ன பண்ணுறாரு, மராத்தாஸ்க்கு வராங்களா. ஸோ மராத்தாவில் வரும்போது பட் ராஜா யாராவா இருக்கா, தாராபாயோட பசங்க தான் இப்போ சத்ரபதியாக இருக்காங்களா. பட் ஷாகுக்கு என்ன ஆசைன்னா அகைன் சத்ரபதியாக மாறணும் ஆசை. ஸோ அடுத்த சத்ரபதி யார்? ஒன்று தாராபாயோட பசங்களா, இல்லைன்னா ஷாகுவா. இவங்க 2 பேருக்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். 2 பேரும் பேசி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா பகுதியை பாதியாக பிரிச்சுக்கலாம், மராத்தாவை வந்து 2 ஹெட் குவார்ட்டராக பிரிச்சுக்கலாம். தாரா பகுதியிலேருந்து நான் ரூல் பண்ணுறேன், தாராபாயோட பசங்க வந்து கோல்ஹாப்பூர்லேருந்து ரூல் பண்ணட்டும். பட் ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் சிவாஜியோட கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த பகுதியும் ஒரு ஆள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா, மொனார்க்கின்னு சொல்லலாமா. அதாவது அந்த டைமில் டெமோக்ரஸி கிடையாது. ராஜா சொல்கிறது தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா டெஸ்போட்டிக் ரூல் சொல்லுவாங்க. ராஜா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ சிவாஜி பீரியடில் சென்ட்ரலைஸ்டாக இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ என்ன ஆகுதுன்னா 2ஆக உடஞ்சி 2 பகுதியாக புரியுதா. இப்போ என்ன ஆகும், பாதி சர்தார் சிங்கை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாதி சர்தார் சிங் சப்போர்ட் பண்ணுவாங்களா. அவ்வளோக்கு யோசிக்க முடியல. ஸோ சிவாஜி போனதுக்கப்புறம் முதல் சேஞ்ச் என்னன்னா மராத்தான் எம்பையர் வந்து சென்ட்ரலைஸ்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்டாக மாறுதா. ஷாகுக்கு ஒரு பகுதி அண்ட் தாராபாயோட பசங்களுக்கு ஒரு பகுதியா. பட் எப்படி தான் இருந்தாலும் 2 பேரில் யார் மோஸ்ட் பவர்ஃபுல்னா ஒட்டுமொத்த மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா ஷாகுக்கு தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஷாகுவோட பிரைம் மினிஸ்டர், அதாவது ஷாகு கூட இருக்கிற பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். ஸோ பாலாஜி விஸ்வநாத் வந்து ஷாகுக்கு சப்போர்ட் பண்ணதால மட்டும்தான் ஷாகுவால சத்ரபதியா எவால்வ் ஆக முடிஞ்சது. ஏன்னா பாலாஜி விஸ்வநாத்ன்றது பயங்கரமான கமாண்டர், நிறைய இடத்த பிடிச்சாலும். ஸோ அவர் மோஸ்ட் பவர்ஃபுல்லு. ஸோ அவர் இருக்கிறதுனால ஷாகுக்கு அந்த சத்ரபதி அவார்டு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாகு, அதாவது சத்ரபதியை விட பேஷ்வா ஒரு ஆள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஷாக் என்ன பண்ணுறாரு, அவர் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பேஷ்வாவோட கேட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ முதல் முறையாக பேஷ்வாவோட போர் அதிகமாகிட்டே இருக்கு. ஈவன் இவர் பேஷ்வாவாக இருக்கிற அந்த டைமில் தான் முகல்ஸ் கூடயே பேசி அக்ரிமெண்ட் போட்டு முகல்ஸ் வந்து இவங்களுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி உருவாச்சுல, அது எல்லாமே இவரோட பீரியட்ல தான். அதாவது பாலாஜி விஸ்வநாத் பவர்ஃபுல்லாக இருந்த டைமில் தான். ஸோ இன்னொரு தடவை அந்த இயர்ஸ்லாம் பார்க்கலாமா, லிங்க் பண்ண முடியுதா. ஸோ 1656 இருந்து 1681 வரைக்கும் யார் சமஸ்ட்ராங்க, மராத்தா ஸ்ட்ராங்கா. எஸ், யாரோட கண்ட்ரோலில், சிவாஜி கண்ட்ரோலில் சமஸ்ட்ராங். அடுத்து யார் ஸ்ட்ராங்கு, முகல் ஸ்ட்ராங்கா. 1707 வரைக்கும் யார் இருக்கா, அவுரங்கசீப் இருக்கார் சமஸ்ட்ராங். அண்ட் இவர் இறந்து போகிற டைமில் தான், அவுரங்கசீப் இறந்து போகிற டைமில் தான் யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஷாகு ரிலீஸ் பண்ணுறாங்களா. ஸோ 1707 1708 இருந்து எங்கே வராரு, ஒரு மராத்தாவுக்கு வராரா. ஸோ மராத்தாவில் ராஜா வேற ஒருத்தவங்க இருக்காங்களா. ஸோ இந்த பீரியட் என்ன சொல்லலாம், 1707 இருந்து 1715 வரைக்கும் மராத்தாவில் சக்சஷன் டிஸ்பியூட். அடுத்த ராஜா யாருன்னு ஒரு ப்ராப்ளம் வருதா, யாருக்கு யாருக்கும், ஷாகுக்கும் தாராபாய்க்குமா. அந்த ப்ராப்ளம் இப்போ சரியாகுது, 1715 சரியாகுது. ஸோ 2 பேருமே இருந்தாலும், ஷாகு தாராபாய் 2 பேர் இருந்தாலும் யார் வந்து ரியலாகவே ராஜானா ஷாகு தானே. ஸோ 1715 சக்சஷன் டிஸ்பியூட் வந்து செட்டில் ஆகுதா. ஸோ ஷாகு தான் சத்ரபதி, அவருக்கு கீழே வந்து பேஷ்வா யாரு, பாலாஜி விஸ்வநாதா. ஸோ சிம்பிளாக இப்படி சமரைஸ் பண்ணலாமா பாருங்க. 1715 ஷாகு எமர்ஜ் as தி மராத்தா ரூலர், வேரஸ் பாலாஜி விஸ்வநாத் became தி நெக்ஸ்ட் பேஷ்வா. ஸோ அவுரங்கசீப் இப்போ கிடையாது. ஸோ முகல்ஸ் வீக் ஆகிட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஷாகுவும் பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்ணுறாங்க, சமஸ்ட்ராங் ஆகுறாங்களா. ஸோ இவங்களோட ஆட்சியில் மராத்தாவோட ரீஜன் ஆகிட்டே இருக்கு, எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு. சிவாஜி டைமில் சின்ன பகுதி ஆரம்பிச்சது, இப்போ அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி நார்த்தன் சைடில் எல்லா பக்கமும், ஈவன் ஆப்கானிஸ்தான் சைடு கூட பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெல்லி வந்து அந்த முகலோட எம்பையர் இருக்குல்ல, அது நாயிட்டு சுருங்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எந்த டைம், 1715 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. 1750s முகல் ராஜா வேறு இருக்கா, ஃபருக் ஷேர் தானே. ஆல்ரெடி ஃபருக் ஷேருக்கு யாருக்கும் பிரச்சனை, சையட் பிரதர்ஸா. எஸ், ஸோ ஆல்ரெடி ஃபருக் ஷேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு சையட் பிரதர்ஸ்னால. இப்போ எக்ஸ்ட்ரா அவருக்கு யார் பிரச்சனை, மராத்தாஸ் ஒரு பிரச்சனை. ஸோ ராஜா என்ன பிளான் பண்ணுறாருன்னா, மராத்தாஸ் கூட சண்டை போட வேணாம், ஆல்ரெடி வீக்காக இருக்கிறோம், நமக்கு பகுதியெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பாலாஜி விஸ்வநாத் தலைமையில் மராத்தாஸ்க்கும் முகல்ஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் வருது. முகல்ஸோட பகுதி எந்த பகுதியும் நாங்கள் வந்து உள்ளே போகாமல் இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டுங்க. அப்போ யார் கேட்குறா, மராத்தாஸ் வந்து முகல்ஸ் கேட்குறாங்களா. எவ்வளோ காசு தரணும், உங்களுக்கு எவ்வளோ காசு வருதோ அதில் 1/4 4ல் ஒரு பகுதியை வந்து எங்களுக்கு காசு கொடுத்துருங்க.
அதுக்கு பேர் தான் எதுனா சவுத். ஸோ மராத்தாஸ் வந்து முகல்ஸ் கிட்ட இருந்து சவுத்தை வாங்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா 1707 அவரும் இறந்து போனதுக்கு 1715 இந்த டைம்லலாம் முகல்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க, அவங்களோட பவர் டிக்ளைன் ஆகுது, இன்னொருத்தவங்களோட பவரை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சவுத் சொல்லலாமா? ஸோ மராத்தாஸ் ஆர் கலெக்டிங் தி சவுத் ஃப்ரம் முகல்ஸ். ஆக்சுவலாக 2 வார்த்தை இருக்குங்க, ஒன்று வந்து சவுத், இன்னொன்று வந்து சர்தேஷ் முக்கி. ரெண்டுமே டேக்ஸ் தான், ரெவன்யூ கலெக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா? இது ஃபுல்லாக முகல் பகுதி வச்சுக்கலாம். ஸோ முகல் பகுதியிலிருந்து இனிமேல் 1/4 டேக்ஸ் யாருக்கு வந்துடும்? மராத்தாஸ்க்கு வந்துருமா? அதுக்கு பேர் என்னது? சவுத்தா. முகல்ஸோட கண்ட்ரோல் இல்லாமல் சில பகுதி இருக்குல்ல, மற்ற ராஜாக்கள் இருப்பாங்களே, அவங்களோட பகுதிக்கு போயிட்டு உங்கள் இடத்துல நாங்கள் கேப்சர் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு டேக்ஸ் கட்டுங்க. எவ்வளோ ரெவன்யூ கட்டணும்? முகல்ஸே வந்து 1/4 கட்டுறாங்க. ஸோ நீங்கள் 1/4 + 1/10 ஒரு 1/10 ஆஃப் ரெவன்யூ கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் 1/4 + எக்ஸ்ட்ரா ஒரு 10ல் ஒரு பங்கு ரெவன்யூ எங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கு பேர் என்னது? சர்தேஷ் முக்கி. ஸோ முகல்ஸ் ரூல் பண்ணுற இடத்துல ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ரைட்ஸ் சவுத்தா. ஸோ முகல்ஸ் இல்லாமல் மற்ற பகுதியை ரூல் பண்ணுறாங்களே, அவங்க கிட்ட இருந்து வாங்கின டேக்ஸ் வந்து சர்தேஷ் முக்கி. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த பகுதிக்கு நீங்கள் தான் ராஜா, ஓகேவா? பட் உங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா யாருன்னா சத்ரபதி. ஸோ உங்கள் ராஜா வந்து ராஜாவுக்கு மேலே ஒரு ராஜா இருக்காரு, அவர் தான் சத்ரபதின்ற அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு சிம்பிள் என்ன பண்ணுறீங்க? டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்றதுக்கு பேர் தான் சர்தேஷ் முக்கி. ஸோ 1715 இருந்து 1719 அந்த 5 இயர்ஸில் வந்த அப்டேட் தான் இது எல்லாமே. முகல்ஸ்க்கும் மராத்தாஸ்க்கும் என்ன ஆகுது? அக்ரிமெண்ட் போடுறாங்களா? அந்த அக்ரிமெண்ட் எதை ப்ரூவ் பண்ணுது? இது வரைக்கும் எந்த முகல்ஸும் மராத்தா பகுதியில் இருக்கிறவங்க ராஜான்னு அக்செப்ட் பண்ணவே இல்லை. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க? முகல்ஸை டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்களா? அப்போ அஃபிஷியலாக மராத்தாவில் இருக்கிற ஒரு ராஜாவை என்ன பண்ணுறாங்க? ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ முகல்ஸ் ஃபார்மலி ரெகக்னைசிங் தி சத்ரபதி, மராத்தாஸ் ஆஸ் தி ரூலர்ஸ். ஸோ அவங்களும் ஒரு ஆட்சி பண்ணுறாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ப்ளஸ் அக்ரீடு டு ஷேர் தி சவுத்தா. எங்கெல்லாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்? மால்வா பகுதியில், முக்கியமாக அது நார்த் இந்தியாவில், சிம்பிளாக சொன்னால் சென்ட்ரல் இந்தியா. ஸோ மால்வா பகுதி, சென்ட்ரல் இந்தியா எல்லா இடத்துலையுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் 1/4. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தி ரைஸ் ஆஃப் தி மராத்தாஸ். ஸோ சத்ரபதி, பேஷ்வா. பேஷ்வா யார்? பாலாஜி விஸ்வநாதா. ஸோ பாலாஜி விஸ்வநாத் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாயிண்ட் வைக்கிறார். இதுக்கப்புறம் பேஷ்வா போஸ்ட் வந்து சத்ரபதி உங்களுக்கு தெரியும், அது வந்து ராஜாக்கள் வம்சம், அதை விட்டுருங்க. பட் பேஷ்வா இருக்கார்ல பிரைம் மினிஸ்டர், இந்த போஸ்ட்டை வந்து ஹெரிடிட்டரியாக மாற்றலாம். அதாவது இதுக்கப்புறம் பேஷ்வா வந்து யார் ஸ்ட்ராங்காகவும் கிடையாது, பாலாஜி விஸ்வநாதா, அதுக்கப்புறம் அவங்க பசங்க, அவங்க பேரங்க அப்படின்ற அந்த ஹெரிடிட்டரியாக தான் வரணும். ஸோ 1720s பாலாஜி விஸ்வநாத் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த பேஷ்வா யார் வந்துடுறா? அவங்க பசங்க பஜிராவ். ஆக்சுவலாக பார்த்தோன்னா பாலாஜி விஸ்வநாத்தோட இவர் செம ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர். அண்ட் 1721 ஷாஹூ இருக்கார்ல, அதாவது சத்ரபதி, அவர் இறந்து போயிறாரு. ஸோ இது யாருக்கு பயங்கரமான சான்ஸ்? பாஜிராவில். ஏன்னா யார் கிடையாது? சத்ரபதி கிடையாது. ஸோ எல்லா பவரும் பஜிராவ் என்ன பண்ணுறாரு? கன்சல்டேட் பண்ணுறாரு. ஸோ பஜிராவ் டைமில் பேஷ்வாவோட பொசிஷன் ஆகுது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வருதுல. எஸ், சிம்பிளாக சொல்லணும்னா மராத்தாவோட எம்பையர் இருக்குல்ல, அதோட பீக் எந்த டைமில் பார்க்கலாம்னா பஜிராவ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் தான், ஷாஹூ, விஸ்வநாத். பட் அவங்கள விட பயங்கர பவர்ஃபுல் யாருன்னா பஜிராவ். ஸோ இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸோட மோஸ்ட் பீக்கஸ்ட் டைம்னா எதுனா பாஜிராவ் இருந்த டைம் தான். நார்த் இந்தியா முழுக்க பாஜிராவோட கண்ட்ரோல் இருந்துச்சு, அதாவது பேஷ்வாவோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் 1720 இருந்து, அதாவது இவர் வந்து பாஜிராவ் பேஷ்வா இருக்கார்ல, அந்த டைம்ல இருந்து 1740 அண்ட் 1760 இது கூட வச்சுக்கலாம். 1720 இருந்து 60 அந்த 40 இயர்ஸ் வந்து கோல்டன் டைம் ஆஃப் மராத்தாஸ் சொல்லுவாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் மராத்தாஸ். ஸோ இந்த ஏஜை நம்ம ஏன் கோல்டன் ஏஜ் சொல்கிறோம்னா, மராத்தாஸோட கண்ட்ரோலில் வந்து நார்த் இந்தியா இருக்குது. ஸோ அதனால அவங்களோட எம்பையர் பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ பொலிட்டிக்கலாக சமஸ்ட்ராங்க, எக்கனாமிக்கலாக சமஸ்ட்ராங்க. அடுத்து பாருங்களேன், இந்த இயர் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். 1760ஸ்லாம் இந்தியா எப்படி இருக்குது? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். 1757 1764 ஞாபகம் இருக்கா? யார் இந்த பகுதி யார் பிடிச்சிட்றா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா? பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சர் வழியா 1760s டைம்லலாம் பெங்காலை பிடிச்சிடுறாங்க, இந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. ஸோ 1760s டைமில் பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்காங்க? இந்தியா முழுக்க பவர்ஃபுல்லாக மாட்டிருக்காங்களா? இது ஒரு சிச்சுவேஷன். அண்ட் 1760s முகல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களோட பவர் குறையுதா? டிக்ளைன் ஆகுறாங்களா? அண்ட் இந்த இடம் ஃபுல்லாக யார் பிடிக்கிறா? மராத்தாஸா? எஸ். ஸோ டெல்லியில் அந்த பவர் வந்து குறையுது, முகலோட பவர் குறையுது. ஸோ டெல்லியை அடுத்து பிடிக்க போகிறது யார்? மராத்தாஸா இல்லை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா? ஆக்சுவலாக ஒரு 3 ஆங்கிளில் போட்டி வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியா வச்சுக்கலாம். இப்போது இது யார்? மராத்தாஸா? இந்த ஃபுல்லாக அதை இடம் பிடிச்சிட்டாங்களா? இது ஒரு வச்சுக்கலாம். அடுத்து இங்கே யார்? பிரிட்டிஷா? ஸோ கர்நாடகா வார், ஹைதராபாடு, மைசூர், பெங்கால் இதை பிடிச்சிட்டாங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 பேரா? அண்ட் ஆப்கானிஸ்தானில் இங்கே இந்த பக்கம் யார் இருக்கா? ஈரானில் யார் இருக்கா? நாதிர் ஷாவா? எஸ், நாதிர் ஷாவோட பையன் யார்? அஹ்மத் ஷா அப்தலியா. இவங்க பேர் ஞாபகம் இருக்கல, யார் இவங்களாம்? இந்தியாவுக்குள்ளே வந்து டெல்லியில் அவங்க எப்போல்லாம் வந்து எக்கனாமி வீக்காக இருக்காங்களோ இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவோட வெல்த் எடுத்துகிட்டு போவாங்களா? ஸோ இந்த டைமில் முகல்ஸ் என்ன இருக்காங்க? வீக்காக இருக்காங்க. ஸோ அப்போது ஆப்கானிஸ்தான் இருக்கா? ஈரான் முழுக்க பவர் யாரோட பவர்? நாதிர் ஷா. ஸோ அவங்க பையன் யார்? அஹ்மத் ஷா அப்தாலி. அவர் என்ன பண்ணுறாரு? ஆப்கானை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்ன ஆசைன்னா, அவருமே வந்து நாதிர் ஷா உள்ள வந்து அட்டாக் பண்ணும்போது அவரும் இந்தியா வந்திருக்காரு, இந்தியாவை பார்த்துருக்காரு, இந்தியோட எக்கனாமி, பாலிட்டி எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ முகல்ஸ் வீக்காக இருக்கிறாங்கன்றது 3 பேருக்கு தெரியுது. பிரிட்டிஷ்க்கும் தெரியுது, அஹ்மத் ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானில் வந்து வர்ற ராஜாவுக்கும் தெரியுது, மராத்தாஸ் தெரியும். ஸோ 3 பேரும் இந்த இடத்த கேப்சர் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் வர்ற பேட்டில் தான் என்னது? பேட்டில் ஆஃப் பானிபட், 3rd பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ உங்கள் எக்ஸாமில் கிடையாது, நீங்கள் லாஜிக்கலாக வச்சுக்கணும்.
தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டோட மெயின் பர்பஸ் ரீசன் எதுன்னு கேட்டால் முகல்ஸ் டிக்ளேர் ஆகிட்டாங்க, மராத்தா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ராஜா உள்ள வராரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வராங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க. இங்கே சண்டை போடுறாங்க பேட்டில் ஆஃப் பானிபட்டில் சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்து இந்தியா வச்சுக்கலாம், ஓகேவா, டெல்லி வச்சுக்கலாம். ஸோ டெல்லியை வந்து ஒரு ஆள் வெளியிலேருந்து பிடிக்க வர்றாருன்னா ஃபஸ்ட்டு இப்படி தானே வரணும். இந்த பகுதி தான் பானிபட், ஓகே. அதாவது டெல்லி முழுக்க மலை தான், ஓகே. அந்த மலைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஈஸியான ஒரு ஊர் இதுனா பானிபட். இந்த இடத்துக்கு வந்துட்டானா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா முழுக்க, இந்த ஈஸ்ட் முழுக்க ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி வெளியிருந்து வர்றவங்க இங்கே இருக்கிற ராஜாவோட சண்டை போடணும்னா பானிபட் சண்டை போடுவாங்க. ஸோ ஆல்ரெடி பேட்டில் ஆஃப் பானிபட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நடக்க போது தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது பானிபட்டில் நடக்கிற 3வது பேட்டில். ஸோ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சில பேசிக்ஸ் இருக்குது, அதை சொல்லிடுறேன். இந்த பகுதியில் யார் இருக்கா? பெங்கால் யார் இருக்கா? பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியா? இந்த பகுதி ஃபுல்லாக யார் இருக்கா? மராத்தாஸா? இது என்ன ஒரு டெல்லியா? இங்கே யார் இருக்கா? ரோஹில்கண்ட். அண்ட் இங்கே யார் இருக்கா? அவதா. ஸோ இந்த ரீஜன்ஸ் நான் ஏன் வரைஞ்சேன்னா, இந்த பகுதி மராத்தாஸ்ன்ற எம்பையர் கண்ட்ரோல் இருக்கா, இந்த பகுதி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கா, இது வந்து முகல்ஸா. ஸோ இந்த 3 பேரோட கண்ட்ரோலில் இல்லாமல் தனியாக இயங்குற சில எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாஸ் ரோஹில்கண்ட், அவத். ஸோ ரோஹில்கண்ட் ஒரு ராஜா இருப்பார், அந்த இடத்த ரூல் பண்ணிக்கிறாரு. அவதில் ஒரு ராஜா இருக்கார். இது ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பிண்டாரிஸ். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மராத்தாஸ் இருக்காங்களே ஒரு இடத்த கேப்சர் பண்ணுறதுக்கு 2 பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த மராத்தன் எம்பையரோட அஃபிஷியலாக ஒரு ஆள் என்ன பண்ணுவார், போயிட்டு அந்த ராஜா கிட்ட பேசுவார். மராத்தாவோட எம்பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எங்களுக்கு டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டோம், உங்கள் இடத்த ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த டிமாண்டுக்கு இந்த பகுதி ராஜா அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா காசு மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாங்க. ஒருவேளை இந்த ராஜா வந்து அக்செப்ட் பண்ணலன்னா இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவார்னா ராஜா அந்த ஊருக்கு அனுப்புவார். அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை வந்து சூறையாடுவாங்க. அங்கே இருக்க எல்லா காசுமே எடுத்து வந்துருவாங்க, அதாவது பிளண்டரிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளண்டரிங் பயந்துகிட்டே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பகுதிகள் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மராத்தாஸோட சூப்பரமசிக்கு சர்தேஷ்முகியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மராத்தாஸ் எப்பொழுதுமே 2 ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து சர்தேஷ்முகி, டேரெக்டாக அஃபிஷியலாக போயிட்டு டேக்ஸ் வாங்குற மாதிரி கேட்பாங்க. அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த ஊரை முழுக்க பிளண்டர் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஏரியாவை பிளண்டர் பண்ண போகிறாங்களே, அந்த சோல்ஜர்ஸ்க்கு பேர் தான் பிண்டாரிஸ். பிண்டாரிஸ்ன்றது ஒரு வகையான மராத்தா ஸ்ட்ராட்டஜி. தன்னோட ரூல் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அந்த ஊரை போய் என்ன பண்ணலாம், கொள்ளை அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த ரோஹில்கண்டும் அவதும் எதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா சர்தேஷ்முகி அக்செப்ட் பண்ணிக்கல, மராத்தாஸோட எம்பையர் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ மராத்தாஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சரில் ரோஹில்கண்ட் பகுதியையும் அவத் பகுதியும் சூறாடலாம்ல, பிளண்டர் பண்ணலாம்ல. ஸோ அந்த பயம் வந்து ரோஹில்கண்டுக்கும் அவதுக்கும் எப்போதுமே இருக்கும். அதனால தான் அவத் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடம் யாரை பிடிச்சிட்டா, கம்பெனி பிடிச்சிட்டாங்களா. ஸோ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவது கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பாங்க, மராத்தாஸ் எப்போ வேணா அட்டாக் பண்ணலாம், ஓகேவா, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு தரும். அப்போ என்ன பண்ணுறோம்னா உங்களோட பார்டர் இருக்குல்ல, உங்களோட பார்டர் முழுக்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், வச்சிடறோம். ஒரு ரிங் ஃபென்சிங் மாதிரி. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சப்ஸ்டிடன்ஸ் மாதிரி கிடையாது, அது வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். இது வந்து சிம்பிளாக ஒரே பாயிண்ட் தான். அதாவது உங்களோட பார்டரில் பிரிட்டிஷோட மிலிட்டரி வச்சுக்கிறோம். அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா மராத்தாஸ் உள்ளார பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஏன் அவத்துக்கு வச்சுக்கிறாங்கன்னா, ஒருவேளை மராத்தாஸ் வந்து டெல்லியை பிடிச்சிட்டாங்கன்னா டெல்லியில இருந்து டேரெக்டாக பெங்காலை கேப்சர் பண்ண வராங்க, கம்பெனி கேப்சர் பண்ண வராங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கே வரணும், அவதுக்கு வரணுமா. ஸோ அவதை வந்து ஒரு பஃபராக வச்சுக்கலாம். பெங்காலுக்குள்ள அந்த மராத்தாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி அவதுலேயே நம்ம அவங்கள டிஃபெண்ட் ட்ரை பண்ணுவோம், அவங்க தோக்கடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ பெங்கால் வரைக்கும் உள்ள விடாமல் அவதுலேயே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக அவதுக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் ஃபென்சிங் சிஸ்டமை ஸ்ட்ராட்டஜியாக உருவாக்குனார் பேரநாஸ்டிங் ஒரு ஆள். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ரீஜன் இருக்குல்லங்க, இந்த ரீஜனுக்கு என்ன பேர், கண்டிப்பாக பாகிஸ்தான் கிடையாதுல்ல, ஏன்னா அந்த டைமில் பாகிஸ்தான் உருவாகவே இல்லை. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்னன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானோட ராஜா யார், அஹ்மத் ஷா அப்தலியா. ஸோ அஹ்மத் ஷா அப்தலியோட மெயின் ஏம் என்ன, இந்தியாவை கேப்சர் பண்ணணும். முக்கியமாக எந்த இடத்த, டெல்லியவா. என்ன ரீசன், 2 ரீசன். ஒன்று வந்து அந்த டெல்லியோட ராஜா எம்பையர் முகல் வந்து டிக்ளைன் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு சான்ஸாக பயன்படுத்தி இந்தியா பிடிச்சிக்கலாம், இது ஒரு ரீசன். 2வது முக்கிய ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல யார் இருக்கா, மராத்தாஸ் இருக்காங்களா. ஸோ மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா. அண்ட் ஆல்சோ மராத்தாஸ் என்ன பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு பகுதியை வந்து பிளண்டரிங் பண்ணுறாங்க. ஸோ ஈரானில் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான இருக்கிற ஒரு எம்பையர் இருக்காங்களே, நாதிர் ஷா, அஹ்மத் ஷா அப்தலி, அவங்க ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு இடத்த கேப்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுவும் ஒரு கோபம். ஸோ இந்தியா பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஒன்று வந்து முகல்ஸ் டிக்ளைன் ஆகுறாங்க, அது ஒரு காரணம். 2வது மராத்தாஸை வந்து அகைன் கவுண்டர் பண்ணணும். நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒருத்தவங்க பிளண்டரிங் பண்ணிட்டு போயிறாங்க. ஸோ நாம் அகைன் மராத்தாஸ் என்ன பண்ணணும், காலி பண்ணணும். ஸோ 2 எய்ம் யாருக்கு, அஹ்மத் ஷா அப்தலி. ஸோ அதனால பேட்டில் ஆஃப் பானிபட்டில் அவர் உள்ள வராரு. ஸோ அஹ்மத் ஷா அப்தலி வர்சஸ் மராத்தாஸ் பிடிக்கலாமா. இப்போ சொல்லுங்களேன், இந்த மேலே பார்த்தோம்ல ரோஹில்கண்ட், அவத், இவங்க எல்லாரும் அஹ்மத் ஷா அப்தலி கூட ஜாயின் பண்ணுவாங்களா, மராத்தாஸ் கூட ஜாயின் பண்ணுவாங்க? கண்டிப்பாக மராத்தாஸ் கூட ஜாயின் பண்ண மாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கு மராத்தாஸ் பயம் இருக்குது. அவங்க ஆல்ரெடி பிளண்டரிங் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்குல்ல. இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் ரோஹில்கண்டும் அவத் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து ஆப்கானிஸ்தான் ராஜாவுக்கு அஹ்மத் ஷா அப்தலிக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த பேட்டிலில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, அதாவது ஆப்கானிஸ்தான், ரோஹில்கண்ட், அவத் 3 பேரும் சேர்ந்து மராத்தாஸ் தோக்கடிச்சிட்டோம்னா என்ன ஆகும், அவங்க ஏரியாவுக்குள்ளே பிளண்டரிங் வராதா.
சர்தேஷ்முகி தேவை இல்லையா, அது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் இந்தியாவுக்குள்ளே டெல்லியில் வந்து அந்த பிளண்டரிங் பண்ணும்போது நம்ம இடத்த வந்து உள்ள வர மாட்டார், ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ரோஹில்கண்ட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை சம்மரைஸ் பண்ணலாமா. ஸோ எந்த ஹெட்டிங்கில் பார்க்குறோம், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டா. ஸோ பானிபட்டில் ஏன் சண்டை போடுறாங்க, என்ன ரீசன், அந்த பகுதியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, டெல்லிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரீஜனா, என்ன ரீஜன், பானிபட்டா. ஸோ இந்த இடத்துல ஃபைட் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல எல்லா ட்ரூப்ஸும் அசம்பிள் ஆகிறது ஈஸி. ஸோ இந்த பண்ணி விட்டுருங்க. இப்போ அகைன் சொல்லுங்க, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கான காரணங்கள் என்ன, வாட் இஸ் தி காசஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது, முகல்ஸ் டிக்ளைனா, இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ரீசன் 1760s மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு பகுதியை பிளண்டர் பண்ணுறாங்களா. ஸோ மராத்தாஸ் இன்வேஷன் இன்டு தி அஹ்மத் ஷா ரீஜன், ஆப்கானிஸ்தான் ரீஜன், அது ஒரு காரணம். அஹ்மத் ஷா அப்தாலி என்ன பண்ணுறாங்க, மராத்தாஸ் எதிர்த்து ஒரு அஃபென்சிவாக ஒரு வேலை பண்ணுறாங்களா. ஸோ அஹ்மத் ஷா அப்தாலி இந்தியாவுக்குள்ள வரது 2 ரீசன், ஒன்று பொலிட்டிக்கல் ரீசன், மராத்தாஸை தோக்கடிக்கும், இது ஒன்று. ரெண்டாவது எக்கனாமிக்கல் ரீசன், ஆப்கானிஸ்தானில் வந்து அசட் எதுவுமே வெல்த் எதுவுமே கிடையாது, டெல்லி கேப்சர் பண்ணால் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகலாம், இது 2 ரீசனா. ஸோ ஆப்கான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர போகிறாங்களா. ரோஹில்கண்டும் அவதும் ஆப்கான்ஸை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற காரணம் உங்களுக்கு தெரியும், இது ஒன்றா. அடுத்து இதை யோசிங்களேன், முகல்ஸ் இருக்காங்களே, முகல்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆப்கான் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னா மராத்தாஸ்கா. கண்டிப்பாக மராத்தாஸ்ல, ஏன்னா ஆல்ரெடி முகல்ஸ்க்கும் மராத்தாஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல. முகல்ஸ் வந்து நாங்கள் டச் பண்ண மாட்டோம், கேப்சர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு 1/4 சவுத் கட்டாலே போதும் சொல்லிட்டாங்களே. ஸோ மராத்தாஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, முகல்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு ஆப்கான்ஸ் வந்து உள்ளே வராங்க, அவங்க எதுக்கு வராங்கன்னா உங்களை காலி பண்ண தான் வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து ஆப்கான்ஸை காலி பண்ணலாம். அவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டெல்லி என்ன பண்ணலாம், நீங்களே கேப்சர் பண்ணிக்கலாம், நீங்களே ராஜாவாக இருக்கலாம். அப்போ உங்களோட பொசிஷனை சேஃப்டி பண்ணுறதுக்கு நாம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி ஆகணும், ஆப்கான்ஸை ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்கான்ஸ் ஒரு சைடா, ஆப்கான்ஸ் ப்ளஸ் ரோஹில்கண்ட் ப்ளஸ் அவதா, இவங்க ஒரு சைடா வெஸ்ஸா. யாரோட தலைமையில், முகல்ஸா. ஸோ முகல் சப்போர்ட் பண்ணுறது யார், மராத்தாவோட ட்ரூப்ஸா. ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கிற வார் தான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, மராத்தாஸோட மோஸ்ட் பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாசிட்டிவ் என்ன சொல்லலாம், கொரில்லா வார்ஃபேர் சொல்லலாமா. அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறதுல பயங்கர ஸ்ட்ராங் ஆகுங்க. பட் இந்த பானிபட் பகுதி இருக்குல்லங்க, அது வந்து கம்ப்ளீட் பிளைன்ஸ், அதாவது மலைகள் கிடையாது, காடுகள் கிடையாது, அப்படியே பிளைன்ஸ். ட்ரூப்ஸ் வந்து நம்ம படத்தில் பார்ப்போம்ல, 2 சைடு நிற்பாங்களே வாரில், அந்த மாதிரி சமவெளி. அப்போ அந்த இடத்துல வந்து கொரில்லா வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தல. ஸோ மராத்தா ட்ரூப்ஸால் இந்த ஆப்கான்ஸோட ட்ரூப்ஸை சமாளிக்க முடியல. அதுக்கு மெயின் காரணம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல, இது ஒன்று. ரெண்டாவது, மராத்தாஸோட ஹெட் குவார்டர் எது, மகாராஷ்டிரா தானே. ஸோ எங்கே நடக்குது, டெல்லியில் இல்லை. ஸோ இங்கிருந்து ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப தூரம், எல்லா லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது ஃபுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம் டெல்லியில், கரெக்டாக. ஸோ இந்த காரணத்தினால தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் யார் தோத்துறா, முகல்ஸ் ப்ளஸ் மராத்தாஸ் வந்து தோத்துறாங்க. ஸோ முதல் முறையாக மராத்தாஸ் என்ன ஆகுறாங்க, ஒரு வாரில் தோக்குறாங்களா, டிஃபீட் ஆகுறாங்களா. அப்போ என்ன முடிவுக்கு வரலாம், இந்த மராத்தாஸோட கோல்டன் ஏஜ் பார்த்தோம்ல 1720s 1760s, அந்த கோல்டன் ஏஜ் வந்து 1760s, அதாவது பேட்டில் ஆஃப் பானிபட்டோட முடிவுக்கு வருது. ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட்டோட கன்க்ளூஷனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன தெரிய வருதுன்னா, மராத்தாஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ஒரு வாரில் தோத்து போயிருக்காங்க. ஸோ மராத்தாஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. அப்போ மராத்தன் பகுதியும் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலான்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பிரிட்டிஷ் கலந்துக்கல, பட் அதில் வந்து மராத்தாஸோட வீக்னஸ் வந்து வெளியே தெரிய வருதா. அகைன் சொல்கிறேன், மராத்தாஸ் தோத்து போனதுக்கான மெயின் ரீசன் 3 காரணங்க. ஒன்று வந்து மராத்தாஸோட ஆர்மி, முகல்ஸ் ஆர்மி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் ஆப்கானிஸ்தான் இருக்காங்களே, அவங்களோட ஆர்மியோட சோல்ஜர்ஸ் நம்பராக பார்க்கும்போது அவங்க தான் அதிகம். ஸோ ஆப்கான்ஸ் வந்து நியூமரிக்கலி செம ஸ்ட்ராங், அதாவது நிறைய பேர் சோல்ஜர்ஸ். அவங்க கூட வந்து மராத்தா ஃபோர்ஸஸால் அந்த கம்மி ஆட்களை வச்சுக்கிட்டு, அதாவது மகாராஷ்டிராலேருந்து போயிட்டு அந்த கம்மி ஆட்களை வச்சு ஜெயிக்க முடியல, இது ஒரு ரீசன். நியூமரிக்கலி சுப்பீரியரா யார், ஆப்கானிஸ்தான். ரெண்டாவது, ஜாகிரபிக்கல ஒரு காரணம் இல்லை. எஸ், அந்த பானிபட்டோட பகுதி எப்படி இருக்குது, பிளைன்ஸாக இருக்குது. ஸோ கொரில்லா வார்ஃபேர் வந்து செட் ஆகல. அண்ட் 3வது பாயிண்ட் ஒன்று தெரியும்ல, லாஜிஸ்டிக்கல் ஹேர்டலா, அதாவது சாப்பாடு கரெக்டாக கிடைக்கல, அது ஒரு காரணம். இது எல்லாம் மராத்தாஸ் தோத்து போனதுக்கான காரணமா. ஸோ முடிவு வந்தாச்சு. ஸோ அகைன் சொல்லலாம், பேட்டில் ஆஃப் பானிபட்டோட முடிவு வந்து என்ன சொல்ல வருது, 18th செஞ்சுரியில் இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான பேட்டில் தான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். முதல் முறையாக ஒரு மித்து நாகுது உடைக்கப்படுதா, அதாவது மராத்தாஸ் இன்வின்சிபிலிட்டி, அதாவது மராத்தாஸை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மித்து நாகுது முதல் முறையாக உடையுதா. ஸோ மராத்தா மிலிட்ரி மேலே இருந்த பயம் என்ன ஆகுது, மக்களுக்கு போகுதுனேன். ஸோ மராத்தாவோட மிலிட்ரிக்கு ஒரு செட்பேக்கா. சிமிலர்லி பிளைன்ஸில் வந்து மராத்தாஸோட மிலிட்ரி ஆர்மி வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படின்றது தெரிய வருது. ஸோ மராத்தாஸோட வீக்னஸ் வந்து இன்டெரக்ட்லி யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இன்டெரக்ட்லி பெனிஃபிட்டட் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா. எஸ், ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மராத்தாஸ் எதிர்த்து சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. எந்த இயர் இதெல்லாம், 1760s. அதான் ஃபர்ஸ்ட் எத்தனும் 1760s 1815. இது என்ன பீரியடு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மராத்தாஸோட கோல்டன் பீரியடா. இதுக்கப்புறம் மராத்தாஸோட டிக்ளைன் பீரியட். ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடக்கும், ஆங்கிலோ மராத்தா வார் நடக்கும், மராத்தா வார் 1, 2, 3. ஸோ இந்த எல்லா ஆங்கிலோ மராத்தா வார்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கலாம். சவுத் ஞாபகம் இருக்கா, வாட் இஸ் மீன் பை சவுத். முகல்ஸ் வந்து மராத்தாஸ்க்கு ஒரு ரைட்ஸ் தராங்களா, என்ன ரைட்ஸு, முகல்ஸோட ரீஜனில் எந்த ரீஜனோ அந்த ரீஜனில் போய் என்ன பண்ணலாம், ரெவன்யூ கலெக்ட் பண்ணலாமா. எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம்,
1/4 தான். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் போயிட்டு முகல்ஸோட பகுதியில் போயிட்டு 1/4 டேக்ஸ் கலெக்ட் பண்ணுமா. அப்போ மராத்தா சார்பா ஒவ்வொரு பகுதிக்கும் யார் போவாங்க? ஸோ மராத்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சேஞ்ச் வருது. ஃபர்ஸ்ட் யார்? சத்ரபதியா, அதாவது ராஜாவா? ஓகே, அது கீழே ஒர்க் பண்ணுறது யார்? பேஷ்வாவா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த சவுத்தை வந்து கொண்டு வந்தது யார்? பேஷ்வா தானே. பேஷ்வா தான் வந்து ராஜா கூட முகல்ஸ் கூட வந்து டீலே பண்ணுறாங்களே. ஸோ பேஷ்வா. அண்ட் எல்லா பகுதியும் போயிட்டு ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது யாருன்னா சர்தார்ஸ். ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சர்தார் என்ன பண்ணுறாங்க? அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்தாரா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ராஜாவோட குடும்பம் தான். ஏன்னா ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ காசு விஷயம். அப்போது ராஜாவோட ஃபேமிலி சொந்தக்காரங்க இருப்பாங்களே, அதில் யார் பெஸ்ட்டோ, ஆர்மி ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க? சர்தார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்தாருக்கு வந்து ஆல்ரெடி என்ன வேலை இருந்துச்சு? ட்ரூப்ஸ் மெயின்டைன் பண்ணுமா, சோல்ஜர்ஸை ஒவ்வொரு சர்தாரும் மெயின்டைன் பண்ணுமா. ப்ளஸ் இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வேலை? ரெவன்யூ கலெக்ஷன் வேலையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சர்தாரும் என்ன பண்ணுவாங்கன்னா முகலோட ஒரு பகுதி சூஸ் பண்ணிட்டு அங்கே போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா, இதுவும் பண்ணுவாங்க. ப்ளஸ் இண்டிபெண்டாக சில ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதாவது மராத்தாவோட கண்ட்ரோலும் வராமல் முகல்ஸ் கண்ட்ரோலும் வராமல் சில ரீஜன் இருப்பாங்களே, அந்த ரீஜனில் போயிட்டு அந்த ரீஜனோட ராஜா வந்து சர்தேஷ் முக்கிய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, மராத்தாஸோட எம்பையர் வந்து ராஜாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களோட மெயின் வேலை வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அந்த ஆல்சோ மற்ற ரீஜனுக்கு போயிட்டு மராத்தாஸோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அதாவது மராத்தாஸோட வெல்த் அதிகமாக்குறது யார் தான்? சர்தார் தானே. இந்த சர்தார் தான் வந்து ஒவ்வொரு ரீஜனாக போயிட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் எந்த பகுதி வந்து கண்ட்ரோல் இல்லையோ அந்த இடத்த கண்ட்ரோல் ஆக்கிட்டு அந்த இடத்துல டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க? கலெக்ட் பண்ணுறாங்களா. ஸோ மராத்தா வந்து எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுது? சர்தாரா. ஸோ பேஷ்வா என்ன பிளான் பண்ணாருன்னா, இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சர்தார்ஸ் இருந்தாங்கன்னா, எவ்வளோ சர்தார்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பகுதியாக போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். மராத்தாஸோட எக்கனாமி என்ன ஆகிடும்? அதிகமாகிடுமா. இது பேஷ்வாவோட ஐடியா. பட் இப்போ என்னாச்சுன்னா, பானிபட் வாரில் யாரை தோத்துட்டா? மராத்தாஸ் தோத்துட்டாங்களா. ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து சத்ரபதிக்கு பவர் வந்து கம்மியாச்சோ, அதே மாதிரி பானிபட் வாருக்கு அப்புறம் பேஷ்வாவோட பவர் குறைஞ்சி போச்சு. ஏன்னா பேஷ்வா தோத்து போயிட்டாரு வாரில். அப்போ ஒவ்வொரு சர்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷ்வா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு சர்தாரும் தனி இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு பிடிச்ச இடத்த பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை பேஷ்வாக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சர்தார்ஸும் ஆட்டோனமஸாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்தார்ஸ் தான் காலப்போக்கில் பேஷ்வாவோட பவர் வந்து குறைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் நாம என்ன ஆகணும்? பேஷ்வா மாறணும் யோசிக்கிறாங்களே, அந்த சர்தார்ஸ் தான். அந்த சர்தார்ஸ்லாம் யாரு? சத்ரபதியோட ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ், சொந்தக்காரங்களோட பேர். ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய ஃபேமிலி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் போன்சல், ஹோல்கர், சிண்டியா, கெய்க்வாத், இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலி. இந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு சர்தார் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பேஷ்வா சொல்றது கேட்காம இண்டிபெண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள தான் அடுத்த போட்டி வருது. அதாவது அடுத்த பேஷ்வா யாருன்றது இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை நடக்குதா. இந்த சண்டை தான் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ 1760s பானிபட் வாரில் தோத்ததுனால பேஷ்வாவோட அத்தாரிட்டி ஆகுது, டிக்ளைன் ஆகுதா. ஸோ அடுத்த 10 வருஷத்துல பேஷ்வா கீழே ஒர்க் பண்ண சர்தார்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஆட்டோனமஸ் செயல்படுறாங்களா. சர்தார்ஸ் ஸ்டார்டட் அசர்ட்டிங் தயர் இண்டிபெண்டன்ஸியா. ஸோ ஒவ்வொரு சர்தாரும் ஆட்டோனமி ஆனதுனால என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வருதா, அடுத்த பேஷ்வா யாருன்னு. ஸோ 1775 நாராயண குரு இவர் வந்து அடுத்த பேஷ்வாவா ஆகலான்னு ட்ரை பண்ணுறாரு. இது யாருக்கு பிடிக்கல? ரகுநாத் ராவுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இவங்களாம் யாரு? சொந்தக்காரன் தானே. ஸோ ரகுநாத் ராவ்ன்றவங்க வந்து அங்கிள் தான் நாராயண குருக்கு. பட் அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குதுல்ல. எஸ். ஸோ ரகுநாத் ராவ் என்ன பண்ணுறாருன்னா நாராயண குரு வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களை கொலை பண்ணிட்டு அடுத்த பேஷ்வா நான் தான் சொல்லிட்டு யாரும் முடிவு பண்ணுறா? ரகுநாத் ராவா தன்னை பேஷ்வா சொல்லிக்கிறாங்க. பட் மற்ற ஃபேமிலி இருக்காங்களே, ஹோல்கர், சிந்தியா, போன்சல், இவங்களாம் யாரு? சர்தார்ஸா. இந்த சர்தாருக்கு வந்து ரகுநாத் ராவோ வந்து பேஷ்வா வரது பிடிக்கல. ஏன்னா இவர் பேஷ்வா வந்துட்டாருன்னா இவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க. இவங்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இறந்து போன நாராயண குரு தான் கரெக்டான ஆளுன்னு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வருது? சண்டை வருதா. ஸோ ஹோல்கர், சிந்தியா, போன்சல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரகுநாத் ராவோ பகுதியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரகுநாத் ராவுக்கு வந்து வேற வழி இல்லை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. பாம்பேல மீட் பண்ணுறாங்க. பாம்பேல எந்த பகுதினா சால்செட். ஸோ ரகுநாத் ராவுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சால்செட்டில் ஒரு அக்ரிமெண்ட் உருவாகுது. அதாவது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சதுக்கப்புறம் ரகுநாத் ராவ் சொல்கிறார், எங்களோட பகுதியில் இருக்கிற ட்ரேடிங் ரைட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த ட்ரேடிங் ப்ரிவிலேஜுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன முடிவு பண்ணுது? அந்த ஃபேமிலி சண்டைக்குள்ள ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ்ல எதிர்த்து சண்டை போடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா எடுத்த உடனே சண்டை போடல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இவங்க கூட வந்து ரகுநாத் ராவோ வந்து பேஷ்வாவாக இருக்கட்டும், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு மிடில் மேனாக இருந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துறாங்க. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். ஸோ புரந்தரில் வந்து இந்த ரெண்டுக்கும் ரகுநாத் ராவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வராங்க. எந்த இடத்துல? புரந்தரில். ஸோ அதுக்கு பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். எப்போனா 1776. ஓகேவா. பட் அந்த ட்ரீட்டி வந்து ரொம்ப நாளைக்கு கிடைக்கல. ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹோல்கர், சிந்தியா, போன்சல் இவங்க ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் நானா ஃபட்னாவிஸ். ஸோ இவங்க தலைமையில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சீனியர் இவர். ஸோ நானா ஃபட்னாவிஸ் தலைமையில் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. யாரை எதிர்த்து? ரகுநாத் ராவோ ப்ளஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் என்னது? ஆங்கிலோ மராத்தா வார் 1. சண்டை எங்கே நடக்குது? வாட்கான். ஸோ பேட்டில் ஆஃப் வடகான். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பேட்டில் ஆஃப் வடகான் கேட்டாங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார். இந்த எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து ரகுநாத் ராவோ ப்ளஸ் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியை சந்திக்கிற ஃபர்ஸ்ட் வார். உங்களுக்கு தெரியுதுண்ணே, வார்ன்றது பெருசு. அதில் நடக்கிற ஒரு பேட்டில் எது? வாட்கானா. ஸோ பேட்டில் ஆஃப் வடகான்.
சரி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து மராத்தாஸ் தோத்துட்டாங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த வார்லையும் தோத்துருவாங்கன்னு நினச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, மராத்தாஸோட ஆர்மி வந்து ரகுநாத் ராவோ ப்ளஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மி வந்து தோக்கடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ நடக்கிற வார் எங்கே நடக்குது, அவங்க பகுதியில் நடக்குதா. ஸோ கொரில்லா வாரை வந்து ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுது. ஸோ மராத்தாஸ் வந்து இன்னும் செமஸ்ட்ராங்க தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யோசிக்குது, நம்ம மராத்தாஸ் கூட சண்டை போகக்கூடாது, என்ன பண்ணிக்கலாம், தோத்து போயிட்டோம், ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. 1782 ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். ஸோ சால்பாய் பகுதியில் 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் நடந்துச்சு, அதனால் ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்டினா என்னங்க அர்த்தம், 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு வருவாங்களா. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சில விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்குது, மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்க, சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னென்ன அக்செப்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வரல, எந்த பகுதியில் மராத்தாவோட எந்த பகுதியில் நாங்கள் பிடிச்சோமோ அந்த பகுதியை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். we will return all the captured territories again to மராத்தாஸ். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்ல, ரகுநாத் ராவுக்கு சப்போர்ட் பண்ணோம்ல, இதுக்கப்புறம் உங்களோட கான்ஃப்ளிக்ட்குள்ளே ரகுநாத் ராவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ we will withdraw the support to the ரகுநாத் ராவோ. அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் மராத்தாஸ்குள்ளே ஒரு பிரச்சனைனா நாங்கள் யாரு பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அதாவது உங்களோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்குள்ளே நாங்கள் வரவே மாட்டோம். ஸோ கமிட்மெண்ட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் தி மராத்தன் அஃபேர்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, ட்ரீட்டி ஆஃப் சால்பாயில் அக்செப்ட் பண்ண பாயிண்ட்ஸ். அண்ட் மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மராத்தாவில் சில பகுதியில் வந்து ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஃபியூச்சரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மைசூர் கூட சண்டை போடும்போது நாங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த மராத்தன் ரீஜன் இருக்குல்ல, இந்த மராத்தன் ரீஜனில் பிரிட்டிஷை தவிர்த்துட்டு வேறு எந்த யூரோப்பியன்ஸும், ஃப்ரெஞ்சோ இல்லை போர்ச்சுகீஸோ வேறு எந்த யூரோப்பியன்ஸையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இந்த 3 பாயிண்ட் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லாஜிக் புரியுதா. சரி, மராத்தாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் எதுக்கு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, ட்ரேடிங் எத்தனை. ஸோ மராத்தாஸில் வந்து சில பகுதியை நாங்கள் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு தரோம், ஓகேவா. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் மராத்தாவோட கான்ஃப்ளிக்ட்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதான் தேர்ட் பாயிண்ட். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, எஸ். பிரிட்டிஷ் கமிட்மெண்ட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் தி மராத்தன் அஃபேர்ஸ். நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு தேவையான ட்ரேடிங் ப்ரிவிலேஜை நாங்களே கொடுத்துருவோம். யார் கொடுத்துறா, மராத்தாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மைசூர் வேணால் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், அண்ட் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், பட் எங்கள் பகுதியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த லாஜிக் புரியுதா. ஏன்னா மராத்தாஸ்க்கு என்ன ஆசை, டெக்கன் முழுக்க அவங்க வந்து கேப்சர் பண்ண ஆசை, மைசூருக்கு என்ன ஆசை, ஒட்டுமொத்த பகுதி பிடிக்கும் ஆசை இல்லை, ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ மராத்தாஸ்க்கும் அந்த மராத்தாஸ் அப்புறம் நிஜாம் ஹைதராபாத் மைசூர் எல்லாருக்கும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் மராத்தாஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மைசூரை பிடிச்சா நமக்கு நல்லது நினைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்களேன், இந்த ஆங்கிலோ மராத்தா வார் ஒன்று இருக்குல்ல, இதில் யாராவது ஒருத்தவங்க ஹீரோ நீங்கள் சொல்லணும்னா யாரை சொல்லலாம், ஹோல்கர், இந்தியா, போன்ஸ்லா, இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்ச யார், நானா ஃபட்னவிஸா. ஸோ நானா ஃபட்னவிஸ் இவங்க எல்லாரும் ஒன்றிணைச்சு ஒரே மராத்தாவா சண்டை போட்டதால தான் யார் ஜெயிக்க முடிஞ்சது, பிரிட்டிஷ் ஜெயிக்க முடிஞ்சதா, எஸ். அண்ட் நானா ஃபட்னவிஸ் தான் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரீட்டி ஆஃப் சால்வை பார்த்தோம்ல, ட்ரீட்டி ஆஃப் சால்வைக்கான எல்லா பாயிண்ட்ஸும் ரெடி பண்ணுறது இவர் தான். ஸோ இந்த ட்ரீட்டினால தான் அடுத்த 20 வருஷம் 1780 1200 வரைக்கும் மராத்தாஸ்க்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சண்டை நடக்கல, பீஸ். ஸோ இந்த பீஸ்க்கு யார் காரணம், நானா ஃபட்னவிஸா. ஸோ அவரோட பவர் அதிகமாகுது. ஸோ அடுத்த பேஷ்வாவா இவர் தான் இருக்கார். பட் அடுத்த வருஷமே அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 1801 வந்து நானா ஃபட்னவிஸ் இறந்து போயிறாரு. அப்போ அடுத்து என்ன ஆகுது, அகெயின் அடுத்த பேஷ்வா யார் சண்டை வருமா, எஸ். ஸோ அகெயின் சசஷன் டிஸ்பியூட். இப்போ அகெயின் பஜி ராவ் 2 அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் அடுத்த பேஷ்வா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு இவங்க பேரண்ட்ஸ்ல தேவையில்லைங்க, பேரே தேவை கிடையாது. எக்ஸாமில் நம்ம பேர் எழுத மாட்டோம், பர்ஸ்பெக்டிவ்ஸ் எழுதுவோம். பட் அந்த ஒரு டைம்லிங்காக சொல்கிறேன். ரகுநாத் ராவ் பார்த்தோம்ல, அவனோட பையன் தான் பஜ்ராவ் 2. ஸோ நானா ஃபட்னவிஸ் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த பேஷ்வா நான் தான் யார் சொல்கிறா, பஜ்ராவ் 2 அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். ஸோ அகைன் ஆகுது, பிரச்சனை வருது. ஏன்னா பஜ்ராவ் 2 வந்து பேஷ்வாக இருக்கிறது யாருக்கு பிடிக்கலன்னா, ஹோல்கருக்கு பிடிக்கல. ஸோ ஹோல்கர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, பஜ்ராவோட பகுதி இருக்கும்ல, அவங்க ரீஜனில் வேணும்னே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளண்டர் பண்ணுறாங்க. உங்கள் பகுதியை உங்களால் ஸ்ட்ராங்காக பார்த்துக்க முடியல, நீங்கள் எப்படி பேஷ்வாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு வேணும்னே பிளண்டரிங் பண்ணுறாங்க. ஸோ ரகுநாத் ராவ் மாதிரியே இப்போ யார், பஜ்ராவ் 2 இவர் என்ன பண்ணுறாருன்னா, அகெயின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து உங்களுக்காக ஹோல்கர் எதிர்த்து சண்டை போடுறோம், பட் ஒரு கண்டிஷன், நீங்கள் பேஷ்வா ஆனதுக்கப்புறம் மராத்தா பகுதியை சப்சிடரி அலையன்ஸில் ஆட் பண்ணிடணும். ஸோ சப்சிடரி அலையன்ஸ்க்கு நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்காக சண்டை போட ரெடி. ஸோ பஜ்ராவ் 2 இதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ப்ளஸ் பஜ்ராவ் 2 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் பேசின். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பேசின் படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அடுத்த வார் ரெடி ஆகுது. அண்ட் பஜ்ராவ் 2 என்ன பண்ணணும், ஒருவேளை பேஷ்வா ஆகிட்டாருன்னா என்ன பண்ணி ஆகணும், சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டத்துக்கு ஓகே சொல்லிக்கணும். ஸோ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரா 1803 to 1805, எஸ். யாருக்கும் ஒரு சைடு ஹோல்கர் வெர்சஸ் பஜ்ராவ் 2 ப்ளஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா, எஸ். ஸோ ஹோல்கருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற மராத்தாஸ் யாரும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் போன்செல்லோ, சிந்தியாவோ யாருமே வரல. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் மராத்தாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரிட்டிஷ் கூட சண்டை போட மாட்டோம் சொல்லியிருக்காங்களே. ஸோ ஹோல்கர் வந்து தனியாக சண்டை போடுறாங்க, ஸோ தோத்துட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் டிஃபீட்டட் தி ஹோல்கர் ஃபேமிலி. ஸோ 1805 இப்போ யார் பேஷ்வா, பஜி ராவ் 2, எஸ். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் ஆகுதுன்னா அப் டு 1870 வச்சுக்கலாம்.
ஸோ பாஜ்ராவுக்கு வந்து சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் சுத்தம் பிடிக்கல. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா வெறும் பிரிட்டிஷோட மிலிட்ரி ஃபோர்ஸ் மட்டும் உள்ள நிற்பாங்க நினைச்சாங்க. பட் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசத்துலையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஸோ நேம் சேக்கு தான் பஜ்ராவ் எப்படி இருக்காரு, பேஷோவாக இருக்காரு. பட் ரியாலிட்டியில் பேஷோட எல்லா பவர் யாருக்கு போயிடுது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடுது. ஸோ பஜ்ராவ் டூக்கு இது பிடிக்குமா, கண்டிப்பாக பிடிக்காதுல. அவர் பேஷவானதே ஒட்டுமொத்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் கையில் பவர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அகைன் யோசிக்கிறார், நம்மளோட ரியல் எனிமி யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். இவங்களை அடிச்சு காலி பண்ணணும். அதுக்கு ஒரே ஐடியா என்ன பண்ணி ஆகணும், நம்மளோட எல்லா ஃபேமிலிஸையும் எல்லா மரத்தாசையும் ஒன்று சேர்க்கணும். ஸோ ஹோல்கர், போன்சல், இந்தியா இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும். என்ன காரணம், பெங்கால், மைசூர் எல்லாத்தையும் யார் பிடிச்சிட்டா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்சிட்டாங்க. அடுத்து கண்டிப்பாக மரத்தாசை பிடிச்சிருவாங்க, நம்ம சண்டை போட்டே ஆகணும். ஸோ தேர்ட் ஆங்கிலோ மரத்தா வர எந்த இயர், 1817 to 1819. பட் ஒட்டுமொத்த மராத்தா ஃபேமிலி என்ன ஆயிடுது, டிஃபீட் ஆயிடுது. ஸோ மராத்தாசாவில் அவங்களோட பகுதியில இருந்து ஏன் பிரிட்டிஷ் கம்பெனியை ஜெயிக்க முடியல, கொரில்லா டாக்டிக்ஸ் வந்து ஏன் வந்து யூஸ் ஆகலைன்னா, அந்த லாஸ்ட் வாரில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மராத்தாஸ்கிட்ட தோத்துட்டாங்களே. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மராத்தாஸ் எதிர்த்து சண்டை போகிற அளவுக்கு நம்ம கிட்ட கேபினெட் இல்லை. அப்போ ஒரே வழி என்ன பண்ணணும்னா, பிரிட்டிஷ் ஆர்மியில் மரத்தன் பீப்புளை சோல்ஜர்ஸாக ரெக்ரூட் பண்ணணும். ஸோ நிறைய மரத்தன் பீப்புளை வந்து சோல்ஜர்ஸாக என்ன பிரிட்டிஷில் பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுறாங்கன்னா, நியூமரிக்கலி இவங்க சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஆக்சுவலாக தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வரல மராத்தாஸ், அதாவது அந்த ஃபேமிலிஸ் இருக்காங்களே, ஹோல்கர், போன்சல், இந்தியா தோத்து போயிருந்தாலும் அவங்களோட எல்லா பகுதியும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணனா அதை எடுத்துக்கல. அவங்கவுங்க பகுதியை வந்து அவங்களே ரூல் பண்ணலாம். நீங்கள் அட்டானமஸாக ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி செயல்படலாம். பட் நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, பிரிட்டிஷோட பேரமௌண்டன்ஸியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா, பிரிட்டிஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும். ஸோ ஆங்கிலோ மராத்தா வார் கம்ஸ் டு எண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மராத்தா பற்றி ஒரு பேசிக்காக யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அதை படித்து முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதை வந்து எக்ஸ்ட்ரா புக் ரீட் பண்ண வேணாம். நீங்கள் படிச்சுட்டு எம்சிக்கு சால்வ் பண்ணுவீங்களா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா எம்சிக்கு சால்வ் பண்ணுவீங்களா, அந்த எம்சிக்யூலே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதில் லேர்ன் பண்ண போதும். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் தேவையோ அது நானே வந்து எம்சிக்யூல ஆட் பண்ணிவிடுவேன். அந்த எம்சிக்யூ வழியாகவே நீங்கள் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸே போதுமானது. அண்ட் கடைசி வரைக்கும் நம்ம இப்போ என்ன ஸ்டோரி பார்த்துருமோ அதே டைம்லேயே ஃபாலோ பண்ணுங்க. சரி, நீங்கள் இப்போ அகைன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதில் ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ எல்லா ஸ்டோரி ஒன்று தான், ஒவ்வொருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் நடத்துவாங்க. இந்த டெம்ப்ளேட்டில் படித்தாலே போதுமானது. எம்சிக்கு சால்வ் பண்ண எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நான் ஒரு 3 வார்த்தை எழுதுறேன். அந்த 3 வார்த்தைக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தான் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மொனார்கி. மொனார்கின்னு சொல்லலாம், சென்ட்ரலைசேஷன் சொல்லலாமா, ஓகே. அடுத்த டேர்ம் டீசென்ட்ரலைசேஷனா, மூணாவது ஃபியூடலிசம். இந்த 3 வார்த்தையும் இப்போ பார்த்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண முடியுதா? சிவாஜி இருந்த டைம் எப்படி இருக்கு, மொனார்கியா இருக்கா, என்னது மராத்தன் ரீஜனா. ஸோ மொனார்கின்னு சொல்லலாம், சென்ட்ரலைசேஷன், அதாவது கம்ப்ளீட் பவர் ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அடுத்து என்ன ஆகுது, சத்ரபதி போஸ்ட்டுக்கு பிரச்சனை வருதா, கான்ஃப்ளிக்ட் வருதா, ஷாகு ஒரு பக்கம் தாராபாய் ஒரு பக்கமா. ஸோ பவர் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுதா. ஸோ சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைஸ் ஆகுதா, எஸ். ஸோ டீசென்ட்ரலைஸ் ஆனதால யாருக்கு அதிக பவர் மாறுது, பேஷ்வாக்கா, எஸ். இது உங்களுக்கு தெரியும். இன் ஃபியூச்சரில் பேஷ்வாக்கும் பவர் போயிடுது. யாருக்கு பவர் அதிகமாகுது, குட்டி குட்டி சர்தார்ஸா. சர்தார்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ஜமீன்தார் கூட சொல்லலாம்ல, ஜமீன்தார்னு சொல்லலாம், இல்லைனா லேண்ட் ஓனரை சொல்லலாமா. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதிக்கு அவங்க ஹெட்டா, அந்த பகுதியில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டுக்கு வந்து அந்த சர்தார் சொந்தமா, அப்போ என்ன பண்ணலாம், டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாமா. ஸோ சர்தாரோட ஃபங்க்ஷன் பார்க்க எப்படி இருக்கு, லேண்ட் ஓனர் மாதிரி இருக்கா, ஜமீன்தார் மாதிரி இருக்கா. அப்போ சென்ட்ரலைஸ்டாக இருந்தது டீசென்ட்ரலைஸாக மாறுது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஆகுது, பவர் ஷிஃப்ட் ஆகிடுதா. இது பேராக சொல்லலாம் ஃபியூடலிசமா, எஸ். ஒவ்வொருத்தவங்க ஒரு லேண்டை பார்த்துக்கிறாங்க. ஸோ மராத்தாவோட எம்பையரில் வந்து ஸ்டார்டிங் டைமில் ஃபியூடலிசம் இருக்குல்ல, சர்தார்ஸ் வந்து ஒரு வகையாக எக்கனாமிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லாங் டேர்மில் இந்த சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷ்வாவோட லீடர்ஷிப் என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுதா. ஸோ மராத்தாஸோட டிஃபீட்டுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, சென்ட்ரலைசேஷன்லேருந்து ஃபியூடலிசம் மாறுதுல, இது ஒரு முக்கியமான ரீசன். ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் அதில் தோத்ததுக்கு அப்புறம் கூட எல்லா மராத்தாஸும் ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பானிபட் வாருக்கு அப்புறமும் மராத்தா ஸ்ட்ராங் தான். பட் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, யூனிட்டி இல்லை. யூனிட்டி இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பேஷ்வா போஸ்ட்டுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் அதனால. அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் ஏன் வருது, ஃபியூடலிசம் சிஸ்டமா. ஸோ ஃபியூடலிசம் சிஸ்டமே அவங்களுக்கு என்ன ஆகுது, மராத்தாஸோட எம்பையர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. மேபி எக்ஸாமில் இந்த 2 வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இது ரெண்டுமே ரெவன்யூ கலெக்ஷன் தானே, அப்போ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ராஜா வந்து மராத்தாஸ்க்கு சவுத் தரேன் அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரெவன்யூவில், அதாவது 4ல் 1 பங்கு கொடுத்தாங்கணுமா, இது ரொம்ப அதிகம் தானே. ஏன் அவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னா, நீங்கள் சவுத் கட்டிட்டா அந்த காசுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், மராத்தாஸ் இதுக்கப்புறம் உங்களை யாராவது சண்டை போட வராங்கன்னா நாங்கள் உங்களை பாதுகாப்போம், ப்ரொடெக்ஷனும் தரும். ஸோ மராத்தாஸ் சோல்ஜர்ஸோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சவுத் கட்டலாம். ஸோ 1/4 உங்களுக்கு வர்ற சேலரியில் 4 பங்குல 1 பங்கு எங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ முகல்ஸ் என்ன பண்ணுறாங்க,
சவுத் கட்டுறாங்களா யாருக்கு? மராத்தாஸ். அதனால தான் அந்த தேர்ட் பேட்ல பணிபட வரும்போது முகல்ஸ் சேஃப் கார்டு பண்ணுறது யார் போயிடுறா? மராத்தாஸ் போகிறாங்க. பட் இது இருக்குல்ல சர்தேஷ்முகி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ராஜா சொல்கிறாரு எனக்கு சவுத்லாம் வேணாங்க, சர்தேஷ்முகி போதும் அப்படின்னு அர்த்தம்னா, அதாவது எனக்கு வர காஸ்ட்ல 1/10 தான், 10ல் 1 பங்கு கட்டுறேன் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பகுதிக்கு நான் தான் ராஜா, பட் சத்ரபதி யாருன்னா மராத்தாஸ் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த அக்செப்ட் பண்ணதுக்காக நான் என்ன பண்றேன், என்னோட அமௌண்ட்ல 1/10 தரேன். ஸோ அவ்வளோதானே தவிர என்னோட ஸ்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பாதுகாப்பு தர தேவையில்லை. எனக்கு கூட யாரை ஃபைட் பண்ண வர நானே பார்த்துக்கிறேன், நீங்க உள்ளத வர தேவையில்லை. ஸோ இந்த 2 டேர்முக்கும் இந்த 2 வகையான ரெவன்யூ கலெக்ஷனுக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். நம்ம புக்ல கொடுத்துடல, பட் மேபி இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன பாயிண்ட் அகைன் ரிவிஷன் பண்றேன். பாலாஜி விஸ்வநாத் ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணார்ல, இதுக்கப்புறம் பேஷ்வாவோட பதவினா மாறிடுது, வாரிசாக மாறிடுதா, ஹெரிடெட்ரியாக மாறிடுதா? எஸ். ஸோ அந்த வாரிசு மாறினதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? பாஜி ராவா. பாஜிராவ் 1 வச்சுக்கலாம், ஏன்னா பாஜிராவ் 2 படிச்சோம்ல. ஸோ பாஜிராவ் 1. ஸோ இவர் எந்த வருஷம் ஆட்சி பிடிக்கிறாரு? 1720s இருந்து 1740s. ஸோ ரொம்ப ஷார்ட் தானே, 20 வருஷம் தான் இவர் என்ன இருக்காரு, பேஷ்வா இருக்காரு. செகண்ட் சொல்கிறேன், ஆட்சி பிடிக்கிறதுனா பிரச்சனை கிடையாது, சத்ரபதி கிடையாது, பேஷ்வா. உங்களுக்கு தெரியும் தானே, எப்பயுமே ஒரு கிங் இருக்காருன்னா அந்த கிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா? ஸோ மராத்தாஸ்லையுமே சத்ரபதி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 8 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அஷ்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது 8 பேர். அந்த 8 பேர்ல முதல் மோஸ்ட் இம்பார்ட்டன் யாரு? ஒரு பிரைம் மினிஸ்டரா, அவங்க தான் யாரு? பேஷ்வா. ஸோ ஹெரிடிட்டரினால பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் டேரக்டா பேஷ்வா யார் வந்துட்டா? பாஜிராவ் 1 வந்துட்டாரா? அதனால அந்த 8 மினிஸ்டர் இருக்காங்களே, அதாவது பேஷ்வா விட்டுருங்க, பேஷ்வா தவிர்த்து 7 மினிஸ்டர் இருக்காங்களே, அந்த 7 மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இவர் சொல்ற எந்த பாயிண்ட்டும் பிடிக்காது. ஸோ 8 மினிஸ்டர்ல ஒரு மினிஸ்டர் யாரு? பேஷ்வா. அந்த போஸ்ட்ல யார் இருக்கா? பஜ்ராவா. ஸோ பஜ்ராவ் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் மிச்சர் கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு சான்ஸே இல்லை, அது எஃபெக்டிவா இருக்க என்ன பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி பஜ்ராவ் சொன்னார்னா, லுக் நார்த். ஸோ இந்த பாயிண்ட்டை அவர் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறார். அதாவது முகல்ஸ் என்ன ஆகுது, வீக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்கனை பிடிக்கிறத விட டுவர்ட்ஸ் நார்த்தன் சைடு எக்ஸ்பெண்ட் ஆகிறது தான் புத்திசாலித்தனம்னு சொன்னது யாருன்னா பஜ்ராவ். ஸோ 1720s 1740s. ஸோ ஷார்ட் டேர்ம் பீரியட் தான், பட் இது வரைக்கும் எந்த வார்லையுமே தோத்து கிடையாது யாரு? பஜ்ராவ். ஸோ பஜ்ராவுக்கு வந்து டுவர்ட்ஸ் நார்த்து போகலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஏன் யோசிக்கிறாரு? 1720s வச்சுக்கலாம். 1720s டைம்லலாம் என்ன ஆகுதுன்னா முகல்ஸ் வீக் ஆகுறாங்களா? உங்களுக்கு தெரியல, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது முகல்ஸ் கண்ட்ரோலில் இருந்த ஹைதராபாத் ராஜா நிசாம் பார்த்தோம்ல, என்ன பண்ணாரு, முகல்ஸை விட்டு வெளியே வந்து தனி ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாரா, ஹைதராபாத். அட் தி சேம் டைம் பக்கத்தில் இருக்கிற மைசூர் இருக்காங்களா, மைசூர்லையும் அந்த ஹைதர் இருக்கார்ல, அவர் தன்னோட ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஸோ முகல்ஸோட ரீஜன் ஆகிட்டு இருக்கு, உடஞ்சிட்டே இருக்கா, டிசென்டேட் ஆகுதா? ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்ம டெக்கனை பிடிக்கிறத விட எதை பிடிக்கணும், டுவர்ட்ஸ் நார்த் போகணும் அப்படின்றது யாரோட மெயின் ஸ்ட்ராட்டஜி? பஜ்ராவோட ஸ்ட்ராட்டஜி. சரி, ஆக்சுவலாக இப்படி யோசிக்கிறதே ஹிஸ்டாரிக்கல் தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்கனில் இருக்கிற ஒரு எம்பையர் வந்து டுவர்ட்ஸ் நார்த் போனதே கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்களும் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் நான் சொல்கிறேன், ராஷ்டிர குட்டாஸ். ஸோ இவங்க வந்து டெக்கனில் இருக்கிற ஒரு எம்பையர். ஸோ இவங்க இந்த மராத்தாஸில் வரதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் டைமில் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் வந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஏன்ஷியன் டைமில் டெல்லியில் அவங்களுக்கு போகிற கிடையாது, டெல்லிக்கு பதில் கனௌஜ் தான். ஸோ கனௌஜ் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கெத்து. ஸோ ராஷ்டிர குட்டாஸ் வந்து கனௌஜை பிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் நார்த்து போலான்னு ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட் எடுத்துக்கிறாரு பஜ்ராவ். ஓகே, பட் மற்ற மினிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து சர்தார்ஸ் அவங்கெல்லாம் ஏன் பஜ்ராவோட பிளானை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? சவுத் இந்தியாவை பிடிக்கிறதா லாபம், அதாவது அக்ரிகல்ச்சராக வந்து ப்ராஸ்பரஸ் ஆகலாம், 2 பேர் கடல் இருக்கு, ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் மராத்தாஸ் பக்கத்துல இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே ட்ராவல் பண்ணி ஈஸியாக மைசூரையோ இல்லை வந்து ஹைதராபாடையோ பிடிச்சிட முடியும். பட் நார்த்துன்றது மத்திய பிரதேஷா, அந்த எல்லா மலைகளையும் தாண்டி டெல்லிக்கு போகணுமா, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அப்போ அது காஸ்ட் ஆகுமா? ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வர காசை விட நெய்பரிங் அட்டாக் பண்ணி வர ப்ராஃபிட் அதிகம்ல. ஸோ அதனால அக்செப்ட் பண்ணல. பட் பாஜ்ராவ் வந்து யார் சொல்றது அக்செப்ட் பண்ணல. இவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக ஷாகு கிட்ட போயிட்டு, சத்ரபதி யார் அந்த டைமில்? ஷாகு தானே. ஸோ ஷாகு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா டெக்கன் பக்கம் போக சொல்கிறாங்க, அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு நமக்கு ஈஸி, பக்கத்தில் இருக்காங்க. பட் இது எல்லாத்தோட ரூட்ஸ் எங்கே இருக்குது? டுவர்ட்ஸ் நார்த் தான். முகல்ஸ் தான் இந்தியாவோட ரூட். இந்த ரூட்டை நம்ம வந்து காலி பண்ணிட்டோன்னா, அடியோட வெட்டிட்டா ஒட்டுமொத்த இருக்கிற எல்லா எம்பையரும் சாஞ்சிரும், ஈஸியாக சாஞ்சிரும். ஏன்னா அவங்க தானே பவர்ஃபுல்லு, நம்ம அவங்களே தோக்கடிச்சுட்டா இவங்களாம் பயந்துருவாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்ற அட்வைஸ் யார் தரா? பாஜ்ராவ் வந்து ஷாவுக்கு தராங்க. ஸோ எவ்வளோ தான் சொன்னாலும் அகைன் மினிஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஷாகு சொல்கிறது வந்து தியரட்டிக்கலாக ஓகே, ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்காது. நம்ம நெய்பரில் ஒரு யார் இருக்கா, ஹைதராபாத் நிசாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க அதிகமாக டெவலப் ஆகிட்டாங்க, நம்மளை காலி பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்கள காலி பண்ணி ஆகணும். அப்போது பாஜ்ராவ் சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்போ என்ன பண்ணலாம்? ஹைதராபாத் இருக்காங்களா, ஹைதராபாத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களோ எல்லா ஜெனரல்ஸ் வர சொல்லுங்கள், நம்ம ஒரு வாருக்கு போகலாம். பேட்டில் ஆஃப் பால்கட், PALKHED. பேட்டில் ஆஃப் பால்கட்டில் ஹைதராபாத்தில், அதாவது ஹைதராலிக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜெனரல்ஸையும் ஒரே வாரில் அடிச்சு காலி பண்ணுறாரு. ஸோ பஜ்ராவோட பவர்ஃபுல் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது. அப்போ டுவர்ட்ஸ் நார்த் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா இந்த பஜ்ராவ் இருக்கார்ல, அவர் டுவர்ட்ஸ் டெல்லி போகும்போது வெறும் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் பயன்படுத்தல, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பயன்படுத்துறாரு. நாம வந்து இந்து ராஜ்யத்தை உருவாக்கணும், நம்ம டுவர்ட்ஸ் நார்த்து போகிறோம், அங்கே நார்த்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் எம்பியர் காலி பண்ணிட்டு ஒரு ஹிந்து ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அனௌன்ஸ் பண்ணி தான் அந்த ப்ராபகண்டா தான் போகிறார். அப்போ அந்த ப்ராபகண்டா அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, டுவர்ட்ஸ் நார்த்து போகும்போது அங்கே யாரெல்லாம் இருக்கா, ஜாட்ஸ் இருப்பாங்க, ராஜ்புட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் யார்
ஹிந்து பற்றாளர்களா. அப்போ இவங்க எல்லாரும் என்ன மாறுறாங்கன்னா ப்ரோ மராத்தாஸ் மாறுறாங்க. அதாவது இது வரைக்கும் ஒரு முஸ்லீம் ரூல் சப்போர்ட் பண்ண ஹிந்துஸ் இருக்காங்களா, ராஜ்புட்ஸ், ஜாட்ஸ், இவங்க எல்லாரும் நம்ம முஸ்லீம் ரூல் எதிர்த்து ஒரு ஹிந்து ரூல் வருது, அப்புறம் என்ன பண்ணலாம், பாஜ்ரா சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ராபகண்டா ஹிந்து ராஜ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாஜ்ரா ஹெல்ப் பண்ணுறாங்களா. அப்போ மராத்தாஸோட ஸ்ட்ரென்த் நாங்கள் அதிகமாகுதா, அப்போ இன்னும் கொஞ்சம் முகல்ஸ் பயப்படுறாங்களா. எஸ். ஸோ பஜ்ராவ் பீரியடில் தான் இந்த மராத்தாவோட எம்பையர் இருக்குல்ல, அதோட பகுதி வந்து ட்ரிபிள் அதிகமாகுது. ட்ரிபிள் மடங்கு பெருசாகிறது யாரோட பீரியட்ல, பஜ்ராவ் ஒன். இது ஒரு பாயிண்ட். ஆனால் இன்னொரு பாயிண்ட், இது இம்பார்ட்டன்ட் தெரியல, பட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் வந்துச்சு. மராத்தாஸோட மிலிட்டரி எப்படி ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மராத்தாஸோட நேவி ஸ்ட்ராங். உங்களுக்கு கொன்கன் கோஸ்ட் தெரியும்ல, மேப்பில் பாருங்க. இந்த கொன்கன் கோஸ்ட்டையும் பஜ்ராவ் 2 என்ன பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணுறாரு, கேப்சர் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் முழுக்க நம்ம கண்ட்ரோல் வரணும், மராத்தாஸ் கண்ட்ரோல் வரணுன்றதான் யாரோட எய்ம், பஜ்ராவோட இன்னொரு எய்ம். இவரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கன்ஹாஜி ஆங்கிரி. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேர் வந்துச்சு நியூஸில். என்ன காரணம்னா நம்ம இந்தியாவோட நேவியோட அந்த ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த ஃப்ளாகோட கலரோ இல்லை டிசைனோ இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அந்த அப்டேஷன் யாரை பார்த்துனா கன்ஹாஜி ஆங்கிரி பார்த்து. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா மராத்தாஸோட நேவியை உருவாக்கின ஒரு ஆள் இவர் தான், கன்ஹாஜி ஆங்கிரி. ஸோ நேவியோட ஃபவுண்டேஷன் யாருன்னா கன்ஹாஜி ஆங்கிரி. மேபி சில பேருக்கு இதை நான் மென்ஷன் பண்ணலன்னு ஒரு டவுட் இருக்கும், அதனால் இதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு சர்தாரும், அதாவது ஒவ்வொரு மராத்தான் ஃபேமிலியும் ஒரு இடத்துல ரூல் பண்ணுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தியா ரூல் பண்ணுற இடம் எது, குவாலியரா. அடுத்து போன்ஸ்லே வந்து நாக்பூர், கெய்க்வாத் வந்து பரோடா, ஹோல்கர் வந்து இண்டோர். இன்னொரு முக்கியமான மைனர் ஃபேமிலி வந்து பவர். அவங்க எந்த ரீஜன், தாரிஜன். மேப்பில் மார்க் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் லைக் ஃபேக்டரி போட்டேன் மேப்பில். நாமளே என்ன பண்ணலாம், மேப் வரையலாம். குவாலியர் வந்து டாப், இந்த இடம் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து நாக்பூர், அதாவது போன்ஸ்ல இருக்காங்களே அவங்கள ஃபேமிலி. அண்ட் இங்கே மார்க் பண்ணலாம் யார், ஹோல்கர், அதாவது இண்டோர் இருக்காங்களே, இண்டோர் ரூல் பண்ணுற ஹோல்கர். இந்த இடத்துல பரோடா சொல்லலாம், கெய்க்வாட் ரூல் பண்ணுற பரோடா. ஆனால் அது கீழே குட்டி ஒன்று வந்து பவர். ஸோ இது 5 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார், பேஷ்வாவா. பேஷ்வா எங்கே இருப்பார், பூனேவா. எஸ். ராஜா எங்கே இருப்பா, சத்ரபதி. எப்படி பார்த்தோம், சட்டாரா பார்த்தோம் இருக்கா, சட்டாரா. எஸ். ஸோ இந்த 5 பேர் தான் யார், மராத்தாஸோட கான்ஃபெடரசி. அதாவது பேஷ்வா கீழே இருக்கிற 5 பேர். பேஷ்வா என்ன சொல்கிறாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ணுறது 5 பேர். மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பட் ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதில் வந்து கெய்க்வாடில் உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி ஞாபகம் இருக்கணும். அம்பேத்கருக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ஒரு ராஜா, கெய்க்வாத் தான், சாயாஜி ராவ் கெய்க்வாத். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அம்பேத்கரை படிக்க வைக்கிறது. ஒரு அரவிந்த் கோஷ் இருக்கார்ல, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ராஜானா சாயாஜி ராவ்.